அத்தியாயம் 1. அந்த பிரம்மாண்டமான ஆபீஸை மலங்க மலங்க பார்த்தான் சிவசுப்பிரமணியன். ஒரு மினி கல்யாண மண்டபம் சைஸில் ரிசப்ஷன் இருந்தது. தரைப்பரப்பு பூராவும் கால்களுக்கு மெத்தையாய் அடர்பச்சை நிறத்தில் கம்பளம் விரித்திருக்க, சுவர் பரப்புகளை வால்பேப்பர்கள் இறுக்கமாய் கவியிருந்தன. ஏர் கண்டிஷன் முடுக்கிவிடப்பட்டிருக்க, சில்லென்று ஈரப்பதத்தோடு வெல்வெட் சோஃபாக்கள் அமர்த்தப்பட்டிருந்தன. கண்ணாடி கதவுகள் வேய்ந்த லிப்ட் ஒன்று மௌனமாய் மேலே ஏறுவதும் கீழே இறங்குவதுமாக இருந்தது. ரிசப்ஷன் ஹாலுக்கு அழுத்தமாய் பொட்டு வைத்தாற்போல் ஒரு சினிமா நடிகைக்குரிய கவர்ச்சியோடு வரவேற்பு பெண் தெரிந்தாள். நீல நீல விரல்களால் கம்ப்யூட்டரை தட்டுவதும் டெலிபோனில் கிசுகிசுப்பதும் விசாரிக்கும் நபர்களுக்கு வஞ்சமில்லா புன்னகையோடு பதிலளிப்பதுமாய் நிமிடங்களை நகர்த்தி கொண்டிருந்தாள். சிவசுப்பிரமணியன் தன்னருகே அமர்ந்திருந்த மேகலாவை கவலையோடு பார்த்தான். மேகலா வலித்து பின்னிய தலைப்பின்னலோடும் முடமுடப்பான காட்டன் சேலையோடும் இருந்த மேகலா அவனிடம் திரும்பினாள். சேலையின் வெண்ணிற பின்னணியும் அதிலிருந்த ஊதா நிற வட்டங்களும் மேகலாவின் கோதுமை நிற உடம்புக்கு அழகாயிருந்தன. என்ன என்றாள். தயக்கம் இலையோடும் குரலில் கேட்டான் அவன். இவ்வளவு பெரிய ஆபீஸ்ல எனக்கு வேலை கிடைக்குமா மேகலா? ஏன்? ஆபீஸ் வெளிநாட்டு ஸ்டைல்ல பந்தாவா இருக்கு. சின்ன டவுன் பஞ்சாயத்துல இருந்து வந்திருக்கும் என்ன போல ஆட்களை இங்க உள்ளவங்க மதிப்பாங்களா? லேசான கோபத்தோடு அவனை பார்த்தாள். முதல்ல இந்த தயக்கத்தை மூட்டை கட்டி வைங்க சிவசுப்பிரமணியன். ஆஃபீஸோட தோற்றத்தை பார்த்து பயப்பட்டீங்கன்னா சென்னைக்குள்ள உங்களுக்கு அவ்வளவு சுலபத்தில் வேலை கிடைக்காது. எல்லாமே புதுசாகவும் பிரமிப்பாகவும் இருக்கே, பயப்படாம என்ன செய்ய? இங்கே பாருங்க, திறமைக்கு எங்கே போனாலும் மதிப்பு இருக்கு. உங்கள் திறமை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்கள் இப்படியெல்லாம் பேசக்கூடாது. எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் உனக்கு வேலை தெரியுமான்னு பார்ப்பாங்க. வேலை தெரிஞ்சா எடுத்துப்பாங்க, அவ்வளவுதான். கல்லூரி படிப்பாக முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன குறைச்சல்? ஒரு வேதனையான புன்னகையை அவளுக்கு கொடுத்தான் சிவசுப்பிரமணியன். அதை கவனித்தவளாய் கேட்டாள் மேகலா. ஏன் சிரிக்கிறீங்க? திறமை மட்டும் இருந்தா போதும்னு சொல்றியா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? என்னது? இது நீ என்னை கூட்டிட்டு படியேற 4வது கம்பெனி. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? திறமையை மட்டுமே மதிச்சு வேலை கொடுப்பாங்கன்னா முதல்ல போன இடத்துலயே எனக்கு வேலை கிடைச்சிருக்கணும் இல்லையா? ரொம்ப சாமர்த்தியமா பேசுறதா நினைப்பா? நாம போய் கேட்ட இடங்கள்ல வேலை காலி இல்லாம இருந்திருக்கலாம், அல்லது அந்த வேலை உங்களுக்கு பொருத்தமானதா இல்லாம இருந்திருக்கலாம். நான் பொருத்தமான வேலை கேட்டேனா? ஏதோ ஒரு வேலை தானே கேட்குறேன். ஏதோ ஒரு வேலைங்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராது. உங்கள் படிப்புக்கும் திறமைக்கும் தீனி போடுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் தொடர்ந்து உங்களால் அந்த வேலையை செய்ய முடியும். எந்த வேலையும் கிடைக்கலங்கிற ஆதங்கத்தில் ஏதோ ஒரு வேலையில் சேர்ந்துட்டா பின்னாடி நீங்கள் வருத்தப்படுவீங்க. அவள் சொன்ன வினாடி வரவேற்பு பெண் மெல்லிய குரலில் கூப்பிட்டாள். மிஸ் மேகலா? எஸ். எம்டி உங்களுக்காக காத்திருக்காரு. நன்றி சொல்லிவிட்டு எழுந்தாள். சிவசுப்பிரமணியத்திடம் திரும்பி வாங்க போகலாம் என்று சொன்னபடியே நடக்க ஆரம்பித்தாள். சிவசுப்பிரமணியன் அவளோடு இணைந்து கொண்டான். வளவளப்பான டைல்களில் இருவரின் பிம்பங்களும் பிரதிபலித்தன. நடக்க நடக்க சிவசுப்பிரமணியன் கேட்டான். எம்டி டைப் எப்படி? நல்ல டைப் தான். உன்னை அவருக்கு பர்சனலாக தெரியுமா? தெரியும். அவன் அவளை கேள்விக்குறியோடு பார்த்தான். குரூப் கன்சர்ன் அத்தனைக்கும் அவர் தானே எம்டி? ஆமாம். ஆயிரக்கணக்கானவங்க வேலை பார்க்குறாங்க. அவரை அடிக்கடி மீட் பண்ணி பேசுகிற அளவுக்கு நீ பெரிய ஆஃபீஸர் இல்லை. அப்படி இருக்க உன்னை அவருக்கு எப்படி பர்சனலாக தெரியும்? அவன் கேட்டதும் பஞ்சு மிட்டாய் நிறத்தில் ஈறுகள் தெரிய சிரித்தாள் மேகலா. குறுக்கு விசாரணை பண்ற வக்கீல் மாதிரி கரெக்டா பாயிண்ட பிடிக்கிறீங்க. சிவசுப்பிரமணியன் முகத்தில் லேசாக பதட்டம் காட்டி அவசரமாய் மறுத்தான். சச்ச, என்ன தப்பா நினைச்சுக்க வேண்டாம் மேகலா. நான் ஆச்சரியப்பட்டு கேட்குறேன். மனசுல பட்டதை பளிச்சுன்னு நீங்க கேட்டதே எனக்கு பிடிச்சிருக்கு. சொன்னவள் தொடர்ந்து வார்த்தைகளை வெளியிட்டாள். எம்டி கிட்ட அறிமுகம் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு 2 மாசத்துக்கு முன்னாலதான் எனக்கு கிடைச்சது. அவரோட பர்சனல் செக்ரட்டரி அத்தியாவசியமான காரணத்துக்காக திடீர்னு 1 வாரத்துக்கு மேல லீவ் எடுத்துட்டாங்க. மேனேஜர் அந்த இடத்துக்கு என்ன மாத்தினாரு. 1 வாரம் நான் தான் அவருக்கு பர்சனல் செக்ரட்டரி. என்னோட வேலை எம்டிக்கு பிடிச்சது. ரொம்ப பாராட்டினாரு. ஏதாவது உதவி தேவைப்பட்டா எப்ப வேணா என்னை வந்து நீ பார்க்கலான்னு சொன்னாரு. இதுவரைக்கும் நான் அதை தேவையா எடுத்துக்கவே இல்லை. இப்பதான் தேவைன்னு போய் நிக்கிறேன். சற்றே தயக்கத்தோடு சொன்னான் சிவசுப்பிரமணியன். நான் உனக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். சச்சா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ரொம்ப சந்தோஷத்தோட தான் நான் இதை செய்கிறேன். அவள் சொன்னபோது வராந்தாவின் இருபுறமும் வரிசை வகுத்த அகலமான கதவுகளில் ஒன்றின் மேல் சூரிய நிறத்தில் பளபளக்கும் பித்தளை எழுத்துக்கள். மேனேஜிங் டைரக்டர். மேகலா ஆட்காட்டி விரலை மடக்கி நளினமாய் கதவில் ஓசை எழுப்பினாள். சாவி துவாரத்தின் வழியே எம்டியின் மெல்லிய குரல் தப்பி வந்தது. அதைத் தொடர்ந்து கதவை தள்ளி கொண்டு உள்ளே சென்றாள். ஏர் கண்டிஷன் காற்றை சுவாசித்துக் கொண்டிருந்த எம்டியின் முன்னெற்றியில் 30% வழுக்கை தொடங்கியிருந்தது. அதற்கும் அப்பால் கம்பி கம்பியாய் நீட்டி கொண்டிருந்த தலைமுடி பிரதேசத்தை டையின் உதவியால் இருட்டாக்கி இருந்தார். மேகலாவை கண்ணில் வாங்கியதும் பரிச்சயம் கலந்த புன்னகையை கொட்டினார். வாமா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் சார். என்ன விஷயம் சொல்லு. உன் கூட வந்திருக்கிறது யாரு?
சிவசுப்பிரமணியனை பார்த்து கொண்டே அவர் கேட்க அவள் சொன்னாள், இவர் பேரு சிவசுப்பிரமணியன். என்னோட குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவர். இவரை முன்னிட்டு தான் நான் உங்களை பார்க்க வந்தேன் சார். புரியும்படி சொல்லு. இவர் பிஎஸ்சி கணக்கு முடிச்சிருக்காரு. கம்ப்யூட்டரில் டிப்ளமோ வாங்கியிருக்காரு. நம்ம குரூப் கன்சர்ன் எதிலாவது இவருக்கு பொருத்தமான வேலை கிடைக்குமாங்கிற நம்பிக்கையில் என் கூட வந்திருக்காரு. சிவசுப்பிரமணியன் தன்னுடைய பயோடேட்டாவை பவ்யமாய் அவரிடம் நீட்டினான். அதை வாங்கி புரட்டி கொண்டே தலையை அசைத்தார் மேனேஜிங் டைரக்டர். இவருக்கு பொருத்தமான வேலை நம்ம கம்பெனியில் இருக்கே. நீ இதுக்காக மெனக்கட்டு என்னை வந்து பார்த்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன்னோட மேனேஜர்கிட்ட இவரை அழைச்சிட்டு போயிருந்தாலே போதுமே. அவர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன் சார். வேலை காலி இருக்குது, ஆனால் எம்டி ஒரு வார்த்தை சொல்லணும்னு அவர் சொல்லிட்டார் சார். அதனால தான் நான் உங்களை பார்க்க வந்தேன். அப்படியா சொன்னார்? ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டே டெலிஃபோனை தன்னருகே இழுத்தார் எம்டி. அவர் ஏன் அப்படி சொன்னார்னு நான் இப்போவே அவர்கிட்ட விசாரிக்கிறேன். அவரை பாதியில் மறித்தாள் மேகலா. சார், நீங்கள் ஃபோன் பண்ணி எதுவும் கேட்க வேணாம். எல்லா தகுதிகளும் இருந்தும் அவர் இவருக்கு வேலை தர மறுத்ததற்கு காரணம் என்னன்னு நானே சொல்கிறேன். கண்களில் கேள்விக்குறியோடு எம்டி மேகலாவை பார்க்க அவள் வாக்கியத்தை பூர்த்தி செய்தாள். சர்டிஃபிகேட் எதுவும் இப்போ இவர் கைவசம் இல்லை. சர்டிஃபிகேட், பணம் எல்லாத்தையும் வச்சிருந்த பைய சென்னைக்கு வந்த முதல் நாளே பஸ் ஸ்டாப்பில் ஜேப்படி திருடங்கக்கிட்ட பறி கொடுத்துட்டாரு. ஆழ்ந்த யோசனையுடன் எம்டியின் நெற்றி சுருக்கத்துக்கு போக அவர் சொல்லப்போகும் பதிலுக்காக ஆர்வமும் கவலையுமாய் காத்திருந்தான் சிவசுப்பிரமணியன். அத்தியாயம் 2. சித்தார்த் அபார்ட்மெண்ட்ஸ். டெல்லியின் வயிற்று பிரதேசத்தில் ஏராளமாய் கான்கிரீட்டை தின்று போஷாக்காய் வளர்ந்திருந்தது அபார்ட்மெண்ட் கட்டிடம். டை அடித்த மாதிரி உடம்பெல்லாம் கருப்பை பூசியிருந்த டாக்ஸி அபார்ட்மெண்ட்டின் அகலமான கிராதி கேட்டுக்குள் நுழைந்து பார்க்கிங் பகுதியில் ஒதுங்கி நின்றது. டாக்ஸியை விட்டு இறங்கினாள் சைலஜா. கார்ட் நிறத்தில் நடமாடும் மின்னல் மாதிரி பளிச்சென்று தெரிந்தாள். சற்றே பூசினார் போல உடம்பு. அடர்த்தியான பின்னல் இடுப்பு வரை நீண்டிருந்தது. பொடிப்பொடியாய் உயர்த்தியிருந்த கழுத்து பிரதேசத்தை கனமான தாலிக்கொடி சுற்றியிருந்தது. நெற்றி வகிடு நிறைய குங்குமத்தை தீற்றியிருந்தாள். டாக்ஸியின் பின் சீட்டில் இருந்த ஏர் பேக்குகளை டிரைவர் எடுத்து கீழே வைக்க மீட்டரை பார்த்து கொண்டே பர்ஸை பிரித்தாள் சைலஜா. 100 ரூபாய் தாளை நீட்டினாள். பாக்கி சில்லறையை கொடுத்து விஷ் பண்ணிவிட்டு காரை ஸ்டார்ட் செய்து கொண்டு போனான் டிரைவர். டீசல் புகை அமிழ்ந்த பின் கனமான ஏர்பேக் ஒன்றை தூக்கினாள் சைலஜா. இன்னொன்றையும் எடுக்க முற்பட்ட போது பின்புறம் குரல் கேட்டது. ஏம்மா கஷ்டப்படுறீங்க? என்னை கூப்பிட்டா நான் எடுத்துக்கிட்டு வரமாட்டேன்னா? அவள் திரும்பி பார்க்க அங்கே சீசா பச்சை உடையணிந்து பகதூர் நின்றிருந்தான். அபார்ட்மெண்ட்டின் செக்யூரிட்டி கார்டு. அவ்வளவு சுலபத்தில் யாரிடமும் ஒட்டமாட்டான். எக்ஸ் மிலிட்ரி சர்வீஸ்மேன். எவ்வளவு பெரிய ஆளாய் இருந்தாலும் விரைப்பாய் சட்டம் பேசுவான். மதித்து பழகினால் மட்டுமே தண்ணீராய் குலைவான். சைலஜாவிடம் அவனுக்கு தனி மரியாதை. சைலஜா புன்னகைத்தாள். ஓ பகதூர், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். உங்களை கடைசியாக பார்த்து 15 நாளுக்கு மேலே ஆச்சு. அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். சாரை விட்டுட்டு இப்படி ஒரேடியாக போய் அம்மா வீட்டில் இருந்துட்டீங்களே. எப்போவாவது தானே போகிறேன். தனியாக இருந்தால் தான் பொண்டாட்டியோட அருமை தெரியும். அவரோட சண்டை போட்டுட்டு போயிட்டீங்களா? சாச்சா, 2 வருஷ தாம்பத்தியத்தில் ஒரு சின்ன ஊடல் கூட கிடையாது. என்ன பிரச்சனைனாலும் கலந்து பேசிப்போம். பிரச்சனையை பொறுத்து அவர் பேச்சை நான் கேட்டுப்பேன், இல்லைன்னா என் பேச்சை அவர் கேட்டுப்பாரு. அப்புறம் எப்படி சண்டை வரும்? இந்த மாதிரி மனைவி கிடைக்க சார் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் சார் மாதிரி கணவர் கிடைக்க நான் கொடுத்து வைக்கலையா? கேட்டுவிட்டு சிரித்தாள் சைலஜா. அபார்ட்மெண்ட்டின் படிகளில் ஏறினார்கள். முதல் தளத்தில் இடதுபுறம் திரும்பியதும் 4வது கதவில் மோல்டு எழுத்துக்கள் ஸ்லைடு மாதிரி சொருகியிருந்தன. திரு கல்யாண், திருமதி சைலஜா கல்யாண். அகலமான காலிங் பெல் பொத்தானில் கையை வைத்தாள். உள்ளே பறவை கத்துவதைப் போல் இசை சிதறியது. சில வினாடிகள் காத்திருந்து பார்த்தாள். எந்த சலனமும் இல்லாமல் போகவே மீண்டும் பெல் ஸ்விட்சை அழுத்தினாள். நல்லா தூங்கிட்டாரா? முழுசாய் 1 நிமிடம் காத்திருந்த பின்னும் பதில் எதுவும் இல்லை. பகதூர் மெதுவாய் சொன்னான். கதவு வெளியே லாக் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேம்மா. அவர் எங்கேயாவது வெளியே போயிருக்கலாம். மணி 7 தான் ஆகுது. அவர் 8:30 மணிக்கு முன்னால் எந்திரிக்கவே மாட்டார். ஏதாவது முக்கியமான வேலை திடீர்னு வந்திருக்கலாமே. அப்படியே அவர் போயிருந்தாலும் செக்யூரிட்டி கார்டு உனக்கு தெரிஞ்சிருக்குமே. நான் ஷிஃப்ட் மாதிரி இப்போ தான் வந்திருக்கேன். அவன் சொல்லி கொண்டிருக்க சைலஜா தன் பர்ஸை பிரித்து அதன் உள்ளறைகளில் மாற்று சாவியை துளாவினாள். 30 வினாடி தேடலில் மாற்றுச்சாவி கைக்கு சிக்கியது. அதை எடுத்து சாவி துவாரத்தில் பொருத்தினாள். கதவு திறந்து கொண்டது. பகதூரை பார்த்து புன்னகைத்தாள். தேங்க்ஸ் பகதூர். நீ ஷிஃப்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னால் அவர் எங்கேயாவது கிளம்பி போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். சொல்லிக்கொண்டே ஏர் பேக்குகளை வராந்தாவின் நின்றும் எடுத்து உள்ளே வைத்தாள். நான் வரேம்மா. பகதூர் தலையசைத்து விட்டு நகர்ந்தான். கதவை சாத்திவிட்டு வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்தவள் திகைத்தாள். தரையிலும் சுவர் பரப்புகளிலும் டீஃபாய், மேசை, டெலிஃபோன் மேலும் தூசி படலம் அடர்த்தியாய் ஒரு கோட்டிங் அடித்திருந்தது. யோசனையோடு வீட்டை பார்த்தாள். வேலைக்காரி வந்து வீட்டை பெருக்கவில்லையா? பெருக்கி சுத்தம் செய்து 10-12 நாட்களுக்கு மேல் ஆகியிருக்கும் போலுள்ளதே. யோசித்தவளின் பார்வை தினசரி கேலண்டரின் மேல் நிலைத்து நிற்க அது ஆமோதிக்கிற மாதிரி காற்றில் படபடத்தது. கேலண்டர் கிழிக்கப்படாமல் 7 நாட்களுக்கு முந்தைய தேதி கண்ணில் மோதியது.
அவளுக்கு லேசான பதட்டம் அரும்ப ஆரம்பித்தது. அத்தியாயம் 3. டெலிஃபோனை நெருங்கி ரிசீவரை எடுத்தாள். டயலை சுழற்றினாள். மறுபக்கம் சில வினாடிகள் ரிங் போன பின் ரிசீவர் எடுக்கப்பட்டது. ஹலோ, கல்யாண ஏஜென்சிஸ்? யார் பேசுறது? சைலஜா கேட்டதுமே அவளுடைய குரலை அடையாளம் தெரிந்து கொண்டு மறுமுனையிலிருந்து பவ்யம் கலந்த பதில் வந்தது. வணக்கம் முதலாளியம்மா, நான் வாட்ச்மேன் பேசுறேன். அவர் ஆபீஸுக்கு வந்தாரா? இப்போவா? ஆமா. இல்லையம்மா, ஒரு வாரமாவே அவர் ஆபீஸுக்கு வரல. அவன் சொல்ல திக்கென்று ரிசீவரை பார்த்தாள். என்ன, ஒரு வாரமா அவர் ஆபீஸுக்கு வரலையா? ஆமாம்மா, ஆபீஸ் பூட்டியே தான் கிடக்கு. வீட்டுக்கு ஃபோன் அடிச்சா அங்கேயும் ரிங் போயிட்டே இருக்கு. சாரும் நீங்களும் எங்காவது வெளியூர் போயிருப்பீங்கன்னு நினைச்சு நான் யோசனையோட ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்துருக்கேன். சைலஜா குழப்பத்தோடு கையில் இருந்த ரிசீவரை அதனிடத்தில் கவிழ்த்தாள். எந்த தகவலுமே இல்லாமல் எங்கே போனார்? மனசின் எல்லா மூளை முடுக்குகளிலும் புகை மாதிரி யோசனை பரவி கொண்டு வந்தது. அந்த வினாடி காலிங் பெல் கூப்பிட்டது. தாளை விலக்கி கதவை கால்வாசி திறந்தாள். வராந்தாவில் பகதூர் நின்றிருந்தான். என்ன பகதூர்? வீடு பெருக்கிற பொண்ணு வந்திருந்தா. அவகிட்ட விசாரிச்சேன். சார் ஒரு வாரமாவே வீட்டில் இல்லையாம். நான் இப்பதான் ஆஃபீஸ் வாட்ச்மேன் கிட்ட பேசினேன். அவனும் இதையே தான் சொல்றான். ஒரு வாரமா அவர் ஏஜென்சி ஆஃபீஸை கூட திறக்கவே இல்லையாம். பக்கத்து பிளாட்ல விசாரிச்சு பாருங்களேம்மா. அங்க அவர் ஏதாவது தகவல் சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா? இந்த அப்பார்ட்மெண்ட்ல அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள பத்தி யார் கவலைப்படுறாங்க? கேட் நோட் புக்கில் ஏதாவது குறிப்பு கொடுத்துருந்தா உண்டு. மற்றபடி யாருக்கிட்டையும் அவர் சொல்லிட்டு போக வாய்ப்பில்லை. கேட் நோட் புக்கை நான் பார்த்துட்டேம்மா. அதில் சார் எந்த குறிப்பும் தரல. நான் போன வாரம் பூராவும் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு இருந்ததால அவர் இருந்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியலையே. அவர்கிட்ட இருந்து தகவல் வர்ற வரைக்கும் படபடப்பு நிற்காதே. அவர்கிட்ட இருந்து தகவல் வரும்னு எதிர்பார்க்கறதுல அர்த்தம் இல்லை. உங்களை கலவரப்படுத்துறேன்னு நினைக்க வேண்டாமா. ஏதோ பிரச்சனைன்னு மனசுக்கு படுது. ஒரு வாரமாக ஒரு தகவலும் இல்லாமல் ஒருத்தர் காணாமல் போயிருக்காருனா ஏதோ விபரீதம் நடந்திருக்குன்னு என்னோட மிலிட்ரி புத்தி சொல்லுது. பகதூர், பயப்படுத்தாத. இல்லைம்மா, சிரமம் பார்க்காம அவர் வழக்கமாக போகிற இடங்கள்ல விசாரிச்சு பாருங்க. எந்த தகவலும் தெரியலன்னா போலீஸில் ஒரு ரிப்போர்ட் கொடுத்து வைக்கிறது நல்லது. சைலஜாவின் பெரிய விழிகள் ஈரத்தில் கலங்கி போயிருந்தது. வீடு, அதை விட்ட ஆஃபீஸ், அதை தவிர அவர் எங்கேயும் போக மாட்டார். சும்மா ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிடணுன்னா கூட என்னையும் அழைச்சிக்கிட்டு தான் வெளியே போவார். தனியாக போக மாட்டார். எல்லாமே சரிதான். இப்போ அசம்பாவிதமாக என்னவோ நடந்துருச்சே. ஏற்கனவே ஒரு வாரம் ஆயிடுச்சு. காத்திருந்து பார்க்கலாங்கிறதுல அர்த்தம் இல்லை. உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நானும் கூட வர்றேன். பக்கத்து ஃப்ளாட்டில் கேட்டுடலாம். சைலஜாவின் பிளாட்டுக்கு வலப்புறம் இருந்த கதவை தட்டினான் பகதூர். கதவை திறந்த தடிமனான சேட்டிடம் விஷயத்தை சுருக்கமான ஹிந்தியில் சொல்ல அவர் பென்சில் கோடு உதடுகளை பிதுக்கினார். முஜே பதா நஹி, எனக்கு தெரியாது. இடதுபுற பிளாட்டில் இருந்தும் அதே பதில். எதிர் வரிசையில் இருந்த நாராயண ஐயர் சைலஜாவிற்காக நிஜமாகவே பரிதாபப்பட்டார். ஒரே அப்பார்ட்மெண்ட்ல குடியிருக்கோம். ஆனால் நம்ம அதிகமாக பேசிக்கிட்டது கூட இல்லை. நகரத்து பழக்கம் அப்படி ஆயிடுச்சு. உன்னோட கணவர் பற்றி எனக்கு தெரியலம்மா. ஆனால் பகதூர் சொல்றதுல நியாயம் இருக்கு. இது சீரியஸான மேட்டர் தான். இதை அசட்டையாக விடக்கூடாது. ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும். சைலஜா லேசாக முதுகு குலுங்கினாள். நான் தனியா என்ன ஆக்ஷன் எடுக்க முடியும்? கவலைப்படாத, நான் இருக்கேன். பகதூர் இருக்கான். இப்பவே நான் போலீஸுக்கு தகவல் கொடுக்குறேன். போலீஸுக்கு போறத நினைச்சா எனக்கு பயமா இருக்கு சார். ஏன் அப்படி சொல்ற? போலீஸுக்கு போனாதான் அவரை கண்டுபிடிக்க முடியும். விசாரணைங்கிற பேர்ல ரொம்ப மோசமா கேள்வி கேட்பாங்க. பேப்பர்காரங்க சுவாரஸ்யத்துக்காக இஷ்டத்துக்கு கதை கட்டி நியூஸ் போட ஆரம்பிச்சிடுவாங்க. நிலைமை சந்தி சிரிக்கும்படியா ஆயிடும். உன்னோட கவலை எனக்கு புரியுதுமா. இருந்தாலும் இந்த பீட் ஸ்டேஷன்ல எனக்கு பழக்கமானவர் தான் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. பத்திரிக்கைக்கு நியூஸ் போகாம பாத்துக்கலாம். அவர் என் ஃப்ரெண்டுங்கிறதால உங்ககிட்ட மென்மையாவே விசாரணையை நடத்துவார்னு எதிர்பார்க்கலாம். இப்போ கூப்பிட்டு பேசிடுறேன் சொல்லிக்கொண்டே நாராயண் டயல் செய்ய ஆரம்பித்தார். மறுமுனையில் அந்த இன்ஸ்பெக்டர் கிடைத்ததும் சம்பிரதாயமாய் நலம் விசாரித்துவிட்டு மெல்ல விஷயத்தை தொட்டார். பேசி முடித்துவிட்டு ரிசீவரை சாத்தினார். பிறகு சைலஜாவை பார்த்து சொன்னார். இன்னும் 10 நிமிஷத்துல இன்ஸ்பெக்டரே இங்கே வருவாரு. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு மிகப்பெரிய சக்தி. அவங்களுக்கு இதெல்லாம் சர்வசாதாரணம். அதிகபட்சம் 24 மணி நேரத்துக்குள்ள உன்னோட கணவர் எங்க போனார், என்ன ஆனார்னு கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. போலீஸ் பிரதாபங்களை அவர் சொல்லி கொண்டிருக்க அந்த இன்ஸ்பெக்டர் வந்து சேர்ந்து விட்டார். யூனிஃபார்ம் உடம்பை இறுக்கி பிடித்திருந்தது. மிதமான தொப்பை வைத்திருந்தார். சட்டை பையில் தேவராஜ் என்று பேட்ச் குத்தியிருந்தார். சைலஜாவை பார்வையில் வாங்கி கொண்டே கேட்டார். இவங்க கணவர் தான் காணோமா? ஆமா, 2 வாரமா இந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. இன்னைக்கு தான் திரும்பி வந்தது. இங்கே வந்த பிறகுதான் கணவர் ஒரு வாரமா வீட்டுக்கும் வரல, ஆஃபீஸ்க்கும் போகலன்னு தெரிஞ்சுது. அவர் என்ன பண்றாரு? காட்டன் ஏஜென்சி வச்சிருக்காரு. உங்க வீடு எது? எதிர் பிளாட் தான் சார். வாங்க, அங்கே போய் மேற்கொண்டு பேசுவோம். வீட்டில் அவரோட ஃபோட்டோ ஏதாவது இருக்கா? இருக்கும் இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கொண்டே அவரை தன் ஃப்ளாட்டுக்கு கூட்டி கொண்டு போனாள் சைலஜா. டிவி மேல் வைத்திருந்த போட்டோவில் கல்யாணும் சைலஜாவும் இணைந்து புன்னகைத்தார்கள். போட்டோவில் இருந்த கல்யாண் அச்சு அசலாய் சென்ற அத்தியாயத்தில் நாம் பார்த்த சிவசுப்பிரமணியனை போலவே இருந்தான்.
அத்தியாயம் 4. மேகலாவின் வீட்டு வராந்தாவில் வட்டமான டீஃபாயை சுற்றி போடப்பட்டிருந்த பிரம்பு சேர்களில் ஒன்றை ஆக்கிரமித்திருந்தான் சிவசுப்பிரமணியன். டிவி திரையில் செய்தி வாசிக்கிற பெண் கஜகஸ்தான் அதிபரும் வெளிவிவகாரத்துறை அமைச்சரும் சந்தித்து பேசிய செய்தியை இயந்திரத்தனமாய் ஒப்பித்து கொண்டிருந்தாள். சிவசுப்பிரமணியன் வார இதழை அசிரத்தையாய் புரட்டி கொண்டிருந்தான். சிரிப்பே வராத ஜோக் ஒன்றை படித்து முடித்தபோது கொலுசு சத்தமும் ஏலக்காய் மணத்தோடு டீ வாசனையும் ஏக காலத்தில் அறைக்குள் தோன்றியது. நிமிர்ந்தான். உள்ஹாலிலிருந்து ட்ரேயோடு பிரசன்னமானாள் மேகலா. சாரி சிவசுப்பிரமணியன், உங்களை ரொம்ப நேரமா உட்கார வச்சுட்டேனா? அவன் புன்னகையோடு மறுத்தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த வாசனையான டீக்காக இன்னும் எத்தனை நேரம் வேணும்னாலும் காத்திருக்கலாம். வாசனையை வச்சு பாராட்டிட்டீங்க, குடிச்சு பார்த்துட்டு திட்டக்கூடாது சொல்லிக்கொண்டே ட்ரேயை டீபாயின் மேல் வைத்துவிட்டு ஒரு டீ கோப்பையை கண்ணாடி வளையல்கள் உரசும் கரங்களால் எடுத்து அவனிடம் நீட்டினாள். டீயை மெதுவாக சப்பிக்கொண்டே கேட்டான் சிவசுப்பிரமணியன். அப்பா வர்றதுக்கு இன்னும் நேரம் ஆகுமா? இப்போ வந்துடுவாரு. அவரை பார்த்து பேசத்தானே வந்தீங்க, நேரமானாலும் இருந்து பார்த்து பேசிட்டு போங்க சிரித்து கொண்டே சொன்னான் சிவசுப்பிரமணியன். அப்பாவை விட நீ போடுற டீ மேலே தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். கூட்டம் கலையாமல் இருக்க பொதுக்கூட்டத்தில் ஸ்டார் பேச்சாளர்களை கடைசியாக பேச வைப்பாங்க. அது மாதிரி அப்பா வந்த பிறகு எனக்கு நீ டீ கொடுத்துருக்கணும். அவன் சொன்னதை கேட்டு மேகலா சில்லறை காசுகளை இறைத்த மாதிரி வாய்விட்டு சிரித்தாள். முதுகு குலுங்க சில வினாடிகள் சிரித்துவிட்டு சிரிப்புக்கு இடையே சொன்னாள், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆச்சரியம்? நீங்க இவ்வளவு ஜோவியெல்லாம் நகைச்சுவை உணர்வோட பேசுறது தான் ஆச்சரியமா இருக்கு. என்னை பார்த்தா அப்படி தெரியலையா? பார்த்தா எப்படி தெரியும்? பழகினதை வச்சு சொல்றேன். இத்தனை நாள்ல இந்த மாதிரி ஜாலியா நீங்க பேசி நான் பார்த்ததே இல்லை. நான் இப்படி பேசுறதுக்கு காரணம் நீதான் மேகலா. அவள் புருவங்கள் முடிச்சிட்டு கொள்ள அவனை பார்த்தாள். நான் காரணமா? ஆமா, இத்தனை நாளா வாழ்க்கையில செட்டில் ஆகாம இருந்தேன். இன்னைக்கு உன்னோட தயவால வேலை கிடைச்சிடுச்சு. எனக்குள்ள தூங்கிட்டு இருந்த மனது இப்போதான் விழிச்சிருக்கு. யாரோ வழியில போறவங்களுக்காக நான் முயற்சி பண்ணி வேலை வாங்கி கொடுப்பேனா? உங்களை எனக்கு அறிமுகம் பண்ணி வச்சது அப்பா. அதனாலதான் என்னால் ஆன எல்லா முயற்சிகளையும் செஞ்சு பார்த்தேன். இந்த பாராட்டுகள் என் அப்பாவுக்கு தான். என்னோட முதல் நன்றி உனக்கு தான். அப்படின்னா அப்பாவுக்கு நான் நன்றி சொல்லிடுறேன். நிமிர்ந்து அவளை பார்த்தான். எதுக்கு? ஒரு நல்ல மனிதரை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சதுக்காக. நான் நல்லவன்னு எப்படி சொல்ற? உங்க மூஞ்சி சொல்லுதே. நெத்தியில ஏதாவது எழுதி ஒட்டி இருக்கா? ஆமா, என்னவோ எழுதி ஒட்டித்தான் இருக்கு. அப்பா அவ்வளவு சீக்கிரமா புது நபர்கள்கிட்ட பழக மாட்டாரு. அவர் உங்களுக்கு இவ்வளவு தூரம் உதவி செய்யறாருன்னா ஏதோ ஒரு வகையில் அவரை நீங்க கவர்ந்திருக்கீங்க. அவர் மனுஷங்களை எடை போட தெரிஞ்சவர். உங்ககிட்ட தராசு எதுவும் இல்லையா? தராசு எதுக்கு? அப்பா எடை போட்டதை கிராஸ் செக் பண்ண வேண்டாமா? சிரித்து கொண்டே தலையை அசைத்தாள் மேகலா. பண்ணாமல் இருப்பேனா? உன்னோட தராசு என்ன சொல்லுது? அப்பா சொன்னதையே தான் சொல்லுது. எனக்கு புரியல. ஒருத்தனை நல்லவன்னு தீர்மானம் பண்றதுக்கு அளவுகோல் எதுன்னு எனக்கு தெரியல. குறிப்பா அளவுகோல் எதுவும் இல்லை. ஆளுக்கு ஆள் மாறுபடும். என் விஷயத்துல எதை வச்சு நீங்க தீர்மானிச்ச? நம்பர் 1 அப்பா அறிமுகப்படுத்தி வச்சாரு. நம்பர் 2 நீங்க பழகும் முறை. எப்படி பழகுறேன்? நகரத்தின் பாதிப்பில்லாம இயல்பா பழகுறீங்க. புரியல. நகரத்தில் வளர்ந்த இளைஞர்கள் அறிமுகமான ஒரு பொண்ணை எப்படியெல்லாம் கவரலாம்னு சாதனை பண்ணிட்டு இருப்பாங்க. தேவையில்லாம கார்டு வாங்கி தருவாங்க. சிரிப்புல வலியல் இருக்கும். அதிகமா பாராட்டுவாங்க. என்கிட்ட அதெல்லாம் இல்லையா? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் உங்களை விட சின்ன பொண்ணு தான். சந்திச்ச முதல் நிமிஷமே எனக்கு போலி மரியாதை தரணும்னு நீங்க நினைக்கல. வா போன்னு பேசுனீங்க. அந்த முறை பிடிச்சிருந்துச்சு. அதை மரியாதை குறைவா நீ நினைக்கலையா? இல்ல, எனக்கு எதுவுமே புரியல. புன்னகைத்து கொண்டே பதில் சொன்னாள் மேகலா. புரியாமல் இருக்கட்டும், நீங்க இப்படியே இருங்க சிவசுப்பிரமணியன். நகர வாழ்க்கையில கலந்துடாதீங்க. அவள் சொன்ன வினாடி வாசலில் ஸ்கூட்டர் சத்தம் கேட்டது. ஜன்னலில் பார்க்க மேகலாவின் அப்பா தனுஷ்கோடி தெரிந்தார். சுவரோரமாய் ஸ்கூட்டரை நிறுத்தி ஸ்டாண்டு போட்டுவிட்டு நிதானமான நடையில் வீட்டுக்குள் வந்தார். டிஃபன் பாக்ஸை சூழ்த்தரித்திருந்த பையை மேல் வைத்தபடியே அவனை பார்த்தவர் சட்டென்று பிரகாசமானார். அடடே சிவசுப்பிரமணியன், எப்போ வந்த? மேகலா பதில் சொன்னாள். அவர் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. உங்களை பார்த்துட்டு போகணுன்னு தான் இவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்காரு. இன்னையிலிருந்து ஆஃபீஸில் இன்டர்னல் ஆடிட்டன் ஆரம்பம் ஆயிருக்கு. இன்னும் 10 நாளைக்கு நான் ஆஃபீஸ் முடிஞ்சு வர நேரமாயிடும். வாஷ் பேசினில் முகம் கழுவின தனுஷ்கோடி கம்பியில் தொங்கிக் கொண்டிருந்த டர்க்கி டவலால் ஒற்றிக்கொண்டே தொடர்ந்து கேட்டார். அப்புறம் போன காரியம் என்னாச்சு? மேகலாவோட எம்டியை போய் பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். என்ன சொன்னார்? காரியம் காயா பழமா? பழம்தான். சந்தோஷ குரலில் மேகலா சொல்ல சிவசுப்பிரமணியனிடமிருந்து சற்றே தனிந்த சுருதியில் பதில் வந்தது. பாதி பழம் சார். அவர் குழப்பமாய் இருவரையும் பார்த்தார். என்ன 2 பேரும் ஆளுக்கு ஒரு பதில சொல்றீங்க? என்ன நடந்துச்சுன்னு விபரமா சொல்லுங்க. சர்டிபிகேட் எல்லாம் வேணும்னு இவரும் கண்டிப்பா சொல்லிட்டாரா? மேகலா சொன்னார். எம்டி இவருக்கு வேலை தர சம்மதிச்சிட்டாருப்பா. அப்புறம் ஏன் சிவசுப்பிரமணியன் பாதி பழம்னு சொல்றான்? தனுஷ்கோடி கேட்டதும் சிவசுப்பிரமணியன் குறுக்கிட்டு பதிலை சொன்னான். அவர் ஒரு நிபந்தனையோட தான் எனக்கு வேலை தர ஒப்புக்கொண்டிருக்கிறார். என்ன நிபந்தனை? 1 மாசம் என்னோட வேலை திறமையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் முடிவு பண்ணுவாராம்.
அவர் சொன்னது நியாயம்தானே? உன்கிட்ட சர்டிஃபிகேட்டுகளும் இல்லை. அப்படி இருக்க செய்கிற வேலையில தானே நீ உன்னை நிரூபிக்க முடியும். மேகலா குறுக்கிட்டாள். உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இருக்கு. ஆனால் என்ன? நான் என்ன செய்கிறேன்னு எம்டி நேரடியாக பார்த்துட்டு இருக்க வாய்ப்பில்லை. அவருக்கு கீழே மேனேஜர்ஸ் கிட்ட என்னோட திறமையை பற்றி ரிப்போர்ட் அனுப்ப சொல்லுவார். அந்த ரிப்போர்ட் தான் என்னை பற்றி அவர்கிட்ட பேச போகுது. ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? ரிப்போர்ட்டு நல்ல விதமாக போகுமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறீங்க? நாம் முதல்ல உன்னோட மேனேஜரை தான் பார்த்தோம். அவர் வேலை தர மறுத்துட்டாரு. சர்டிஃபிகேட்ஸ் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கண்டிப்பாக சொல்லிட்டாரு. இப்போ நாம் அவரை தாண்டி எம்டியை பார்த்து வேலை வாங்கியிருக்கோம். நாம் ஏற்கனவே நிராகரிச்ச ஆளு மேல்மட்ட சிபாரிசோட வந்திருக்காங்கிற எரிச்சல்ல அவர் என்னை பற்றி சரியான முறையில் ரிப்போர்ட் பண்ணலைன்னா என்ன பண்ணுறது? மேகலா புன்னகைத்தாள். எங்கள் மேனேஜர் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. இல்லை மேகலா, இது மனிதர்களுக்கே உரிய இயல்பான உணர்ச்சி. அவருக்கும் நிச்சயமாக இருக்கும். என் ஆஃபீஸில் தான் உங்களுக்கு வேலை போடுவாங்கன்னு என்ன நிச்சயம்? இது பெரிய கன்சர்ன். நிறைய கிளைகள் இருக்கு. தனுஷ்கோடி மேகலாவை ஆமோதித்து பேசினார். அவர் சொல்றது சரிதான். அப்படியே மேகலாவின் ஆஃபீஸில் உனக்கு வேலை போட்டாலும் அந்த ஈகோவை உடைச்சு நல்ல பேர் வாங்குறது உன் கையில் தான் இருக்கு. அவங்க என்ன வேலை கொடுத்தாலும் அதை பார்க்கலாம். எப்போது வேலையில் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க? நாளை காலையில் நான் எம்டியை பார்க்கணும். பாரு, அவர் தர்ற வேலையை கச்சிதமாக செஞ்சு முடி. உனக்கு என்னோட வாழ்த்துக்கள் எப்பவும் உண்டு. தலையசைத்து விட்டு தனுஷ்கோடி மேகலா இருவரிடமும் விடைபெற்றான் சிவசுப்பிரமணியன். அடுத்த நாள் எம்டியை பார்க்க போகும் நிமிடத்திற்காக இப்போதிருந்தே அவன் இதய சுவர்களில் படபடப்பு ஒட்டி கொண்டது. காலை 10 மணிக்கெல்லாம் எம்டியின் அலுவலகத்தில் இருந்தார் சிவசுப்பிரமணியன். நேற்றைக்கு அரை மணி நேரத்திற்கு மேல் ரிசப்ஷனில் காத்திருந்ததை நினைவில் வைத்திருந்து பரிச்சய புன்னகை பூத்தாள் அந்த வரவேற்பு பெண். எம்டியை பார்க்கணுமா? ஆமா. நீங்க அவரை சந்திக்க அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா? காலையில் 10 மணிக்கு என்னை வந்து பாருன்னு சொன்னார். 5 நிமிடம் சோஃபாவில் உட்காந்துருங்க, அவரிடம் சொல்லிட்டு உங்களை கூப்பிடுறேன். சிவசுப்பிரமணியன் புன்னகையோடு கேட்டான். 5 நிமிஷம்னா உங்கள் பாஷையில் அரை மணி நேரம்னு நினைக்கிறேன். அவள் லிப்ஸ்டிக் வேய்ந்த உதடுகளை விரித்து சிரித்தாள். இல்லை, நேற்றைக்கு அவர் ஒரு முக்கியமான டிஸ்கஷனில் இருந்தார். அதனால தான் அரை மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. மற்றபடி சொன்ன நேரத்துக்கு சொன்ன நபர்களை சந்திச்சிடுவார் எம்டி. சொல்லிக்கொண்டே இன்டர்காம் பொத்தான்களை அழுத்தினாள் அவள். சிவசுப்பிரமணியன் குஷன் சோஃபாவில் தஞ்சமடைந்தான். இன்டர்காமில் பேசி முடித்த கையோடு அவனை பார்த்தாள். மிஸ்டர் சிவசுப்பிரமணியன், நீங்க எம்டியை பார்க்கலாம். தேங்க்ஸ். வேக நடையில் எம்டி அறையை தொட்டான். ஆங்கிலத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அறைக்குள் பிரவேசித்தான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இன்னைக்கே வேலையில் சேர்ற இல்லையா வெங்கட சுப்பிரமணியன்? நான் சிவசுப்பிரமணியன் சார். தொப்பை குலுங்க சிரித்தார் எம்டி பார்த்தசாரதி. ஒரு நீளமான பேர்னு மட்டும் ஞாபகம் இருந்துச்சு. சரி, நேற்று நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு வேலை கொடுப்பீங்க, அதை நான் செய்து முடிப்பதை வச்சு தான் என்ன வேலையில் நிரந்தரமாக வச்சுக்கிறத பற்றி முடிவு பண்ணுவீங்க. சரிதானே சார்? ரொம்ப சரி. என்ன வேலை சார்? எந்த ஆஃபீஸில் எனக்கு போஸ்டிங்? உனக்கு கம்ப்யூட்டர் பற்றின அறிவு இருக்குங்கிறதுனால வில்லிவாக்கம் பிரிவில் இடிபி இன்சார்ஜாக போடலான்னு இருக்கேன். நல்ல போஸ்ட்டு, நல்ல சம்பளம். ரொம்ப நன்றி சார். அவசரப்படாத. அந்த போஸ்ட்டும் அந்த சம்பளமும் உனக்கு கிடைக்கணும்னா நீ எனக்கு ஒரு வேலையை முடிச்சு தரணும். என்ன வேலை சார்? அதை சொல்கிறதுக்கு முன்னால் உங்ககிட்ட நான் சில விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். என்ன விவரம் சார்? மேகலாவை உனக்கு எப்படி தெரியும்? அவள் அப்பா மூலமா சார்? குடும்ப நண்பரா? இல்லை சார், சமீபத்தில் தான் அவர் பழக்கமானார். எப்படி பழக்கமானார்? வேலை தேடி நான் கிராமத்துல சென்னைக்கு வந்தேன். பஸ் ஸ்டாப்பில் பொண்ணு ஒருத்தியை கேலி செய்து கொண்டிருந்த ரவுடியை தட்டி கேட்டேன். லேசாக தகராறு ஆச்சு. அப்போது சர்டிஃபிகேட் முதற்கொண்டு எல்லாமே வச்சுருந்த என்னோட சூட்கேஸை எவனோ அடிச்சிட்டான். அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த மேகலாவின் அப்பா தான் அதுக்கப்புறம் எனக்கு உதவி பண்ணார். எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தப்ப அந்த ரவுடியை தட்டி கேட்ட என்னோட குணம் அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. சூட்கேஸ் போனதை பற்றி கவலைப்படாத, நான் உனக்கு என்னால் முடிஞ்ச எல்லா உதவியையும் செய்கிறேன்னாரு. மேகலா கிட்ட அறிமுகப்படுத்தினாரு. அவளுக்கு தெரிஞ்ச சில இடங்களில் எனக்கு வேலை வாங்கித்தர முயற்சி செஞ்சா மேகலா. பார்த்த சாரதி யோசனையாய் உதட்டை பிதுக்கினார். பொண்ணுங்க கிட்ட வாலாட்டினா தட்டி கேட்பியா? ஆமாம் சார். அப்படின்னா உனக்கு இந்த வேலை கிடைக்கிறது சந்தேகம்தான் சிவசுப்பிரமணியன். திடுக்கிட்டு அவரை பார்த்தான். ஏன் சார்? நான் தர்ற வேலையை நீ செஞ்சு முடிக்க மாட்டேன்னு தான் எனக்கு தோணுது. சர்டிஃபிகேட் கையில் இல்லாத நிலையில் எனக்கு வேலை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு நான் அனுபவத்தில் தெரிஞ்சு வச்சுருக்கேன். அப்படி இருக்க எனக்கு கிடைக்க போகிற வேலையை எப்பாடுபட்டாவது தக்க வச்சுக்கணும்னு தான் நினப்பேன். நீங்கள் எவ்வளோ பெரிய வேலை கொடுத்தாலும் செஞ்சு முடிச்சிடுவேன் சார். வேலை சின்னது தான், ஆனால் அதை செய்ய பெருசாக மனப்பக்குவம் வேணும். வேலைக்காக எதையும் நான் செஞ்சு முடிப்பேன் சார். ஓகே, நான் ஒரு விருந்தினர் பங்களா முகவரி தருவேன். இந்த 1 மாதத்துக்குள்ள ஏதோ ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் அந்த பங்களாவுக்கு மேகலாவை நீ கூட்டிகிட்டு வரணும். உன்னால் செய்ய முடியுமா? ஒரு வினாடி தாமதத்துக்கு பின் கேட்டான் சிவசுப்பிரமணியன். இதை நான் செஞ்சுட்டா எனக்கு நீங்கள் வேலை கொடுத்துடுவீங்களா சார்? கண்டிப்பாக, அதில் என்ன சந்தேகம்? மெல்லிய புன்னகையோடு தலையாட்டினான் அவன். இதுக்காக நீங்கள் இவ்வளவு பீடிகை போட்டிருக்க வேண்டியதில்லை. பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்த யாரோ ஒரு பொண்ணுக்காக நீ ரவுடிக்கிட்ட சண்டை போட்டிருக்க.
உங்ககிட்ட பீடிகை போட்டுத்தானே ஆகணும். அது நான் சென்னைக்கு வந்த புதுசு சார். சில கொள்கைகளை விட்டு கொடுத்தா தான் பிழைக்க முடியுங்கிறது இங்கே வந்து நான் கற்றுக்கிட்ட பாடம். இப்போதைக்கு வேலை கிடக்கிறதுக்காக மேகலா என்ன சார், ரம்பா, ஊர்வசி, மேனகா யாரை வேணும்னாலும் உங்கள் விருந்தினர் மாளிகைக்கு கூட்டிட்டு வர நான் தயாராக இருக்கேன். அவன் சொன்னதை கேட்டு உடல் குலுங்க சிரித்தார் பார்த்தசாரதி. எனக்கு மேகலா மட்டும் போதும். அத்தியாயம் 5. டிவி பெட்டியின் மேல் இருந்த கல்யாணின் போட்டோவை கையில் எடுத்தார் இன்ஸ்பெக்டர் தேவராஜ். அந்த புகைப்படத்தில் இருந்த கல்யாணின் முகத்தை உற்று பார்த்து கொண்டே ஷைலஜாவிடம் சொன்னார். இவர்தான் உங்களோட கணவரா? அவள் தலையசைத்தாள். ஆமா இன்ஸ்பெக்டர். இவரை கண்டுபிடிக்கிறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. கவலையை பூசிக்கொண்ட கண்களோடு நிமிர்ந்தாள் அவள். என்ன சிக்கல் இன்ஸ்பெக்டர்? சிக்கல் இவரோட முகம்தான். புரியலையே. இவரோட முக அமைப்பு ஒரு பொதுவானது. இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. சில முகங்கள் பார்த்த உடனேயே மனசுல பதிஞ்சிடும். அப்படி பதிகிற மாதிரி அவங்க முகத்துல தனிப்பட்ட அடையாளங்கள் இருக்கும். கழுகு மூக்கு, விரிந்த காது, இந்த மாதிரி ஸ்பெஷல் அடையாளங்கள். அந்த மாதிரி அடையாளம் எதுவும் இவர்கிட்ட இல்ல. தவிர இவரை போலவே முக அமைப்போட சர்வசாதாரணமா பல பேரை நாம பார்க்க முடியும். அதனால என்ன இன்ஸ்பெக்டர்? இவரை பத்தின தகவல் கிடைச்சா சொல்லவும்னு பேப்பர்ல விளம்பரம் தந்தா சம்பந்தமில்லாத இடங்கள்ல இருந்து தகவல் வரும். இப்போ என்ன செய்ய போறீங்க? அதுக்காக நாம கடமையை விட முடியுமா? செய்ய வேண்டியதை செஞ்சுதான் ஆகணும். எனக்கு சில விவரங்கள் வேணும். கேளுங்க இன்ஸ்பெக்டர், எனக்கு தெரிஞ்ச விவரங்களை நான் சொல்றேன். கல்யாண் காட்டன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னீங்க. அவரோட பிசினஸ் சர்க்கிள் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? காட்டன் மொத்தமா எடுத்து பஞ்சாப், ஹரியானா பக்கம் உள்ள மில்களுக்கு சப்ளை பண்றாரு. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நான் அதை கேட்கல. அவரோட பிசினஸ் நண்பர்கள், பிசினஸ்ல தொடர்புடையவங்க, பிசினஸ் போட்டியாளர்கள், இந்த மாதிரி விவரங்கள் தெரியுமா? சைலஜா தன் மெல்லிய உதடுகளை பிதுக்கினாள். அதை பத்தி எனக்கு தெரியாது. ஆபீஸ் எங்க இருக்கு? கண்ணாட் பிளேஸ். ஆஃபீஸில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? ஒரே ஒரு டைப்பிஸ்ட் மட்டும்தான். அவரோட வியாபாரத்துக்கு வேலையாட்கள் அதிகமாக தேவையில்லை. ஆர்டரை இங்கே எடுத்து சப்ளையர்களுக்கு தகவல் கொடுத்துருவாரு. சரக்கு நேராக சப்ளையர்கிட்ட இருந்து மில்லுக்கு போயிடும். அந்த டைப்பிஸ்ட் பொண்ணு இப்போ ஆஃபீஸில் இருக்குமா? இல்லை இன்ஸ்பெக்டர், நான் ஆஃபீஸ்க்கு அப்போவே ஃபோன் பண்ணியிருந்தேன். ஆஃபீஸில் வாட்ச்மேன் மட்டும்தான் இருந்தான். ஒரு வாரமாகவே ஆஃபீஸ் திறக்கவே இல்லைன்னு சொன்னான். அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர், விலாசம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? சைலஜா மீண்டும் உதட்டை பிதுக்கினார். தெரியாது. ஆஃபீஸ் சாவி யாருக்கிட்ட இருக்கு? அவர்கிட்ட ஒரு சாவி இருக்கு. டூப்ளிகேட் சாவி இங்கே அவரோட டேபிள் டிராயரில் இருக்கு. அவர் காணாமல் போனது சம்மந்தமா அவரோட வியாபாரம் சம்மந்தப்பட்டவர்களை தான் விசாரிக்கணும். அந்த பொண்ணோட முகவரி அவரோட ஆஃபீஸில் நிச்சயமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஷைலஜா தலையசைத்தாள். அந்த டூப்ளிகேட் சாவி எடுத்து தர்றேன். அவரோட ஆஃபீஸை நீங்கள் திறந்து அலசி பாருங்க இன்ஸ்பெக்டர். அந்த அறையின் மூலையில் போடப்பட்டிருந்த மேசையின் டிராயரை இழுத்து அதிலிருந்து சாவியை துளாவி கொடுத்தாள். அவர் அதை வாங்கி கொண்டே சொன்னார். நீங்களும் என் கூட வாங்க. ஜீப்பில் போக போக உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக விசாரணை பண்ண வேண்டியிருக்கு. அடுத்த சில நிமிடங்களில் ஷைலஜா போலீஸ் ஜீப்பில் இருந்தாள். ஜீப் டெல்லியின் அகலமான தெருக்களில் சீரான வேகத்தில் செல்ல ஆரம்பித்தது. ஸ்டியரிங்கை கையாண்டு கொண்டே தேவராஜ் கேட்டார். உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி எத்தனை வருஷங்கள் ஆச்சு? 2 வருஷம். காதல் திருமணமா, பெற்றோர் பார்த்து வைத்த திருமணமா? பெற்றோர் பார்த்து வைத்த திருமணம் தான் இன்ஸ்பெக்டர். உங்களுடைய முழு சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடந்துச்சா? அதில் என்ன சந்தேகம்? அதே மாதிரி மிஸ்டர் கல்யாணம் முழு மனசோட தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? ஆமாம் இன்ஸ்பெக்டர். உங்கள் கல்யாண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருந்ததா? அதாவது சண்டை சச்சரவு எதுவும் இல்லாமல் இருக்கா? 2 பேருக்குமே விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அதிகமாக உண்டு. அதனால் சண்டை சச்சரவுகளுக்கு இடமே இல்லை. அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டி கார்டு பகதூரை கேட்டு பாருங்க. நாங்கள் எவ்வளவு ஒற்றுமையான குடும்ப வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்தோம்னு அவனுக்கு தெரியும். நீங்கள் என்ன காரணத்துக்காக அம்மா வீட்டுக்கு போனீங்க? பக்கவாதம் வந்து பல வருஷங்களாகவே படுத்த படுக்கையாக கிடக்குறாங்க அம்மா. கல்யாணத்துக்கு அப்புறமா அதிகமாக அவங்கள பார்க்க சந்தர்ப்பம் எனக்கு இல்லை. ஆனால் 6 மாதத்துக்கு ஒரு தடவை கிராமத்துக்கு போய் 10-15 நாள் அம்மா பக்கத்தில் இருந்து அவங்கள கவனிச்சிட்டு வருவேன். எந்த கிராமம்? கொரக்பூர். அங்கே யார் அம்மாவை பார்த்துக்கிறாங்க? பல வருஷங்களாக எங்கள் குடும்பத்தோடு இருக்கும் வேலைக்கார கிழவி. நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு பக்கத்தில் இருந்து பணிவிடை செய்ய உங்கள் கணவர் அனுமதி தர்றதில்லையா? சேச்சா, அப்படி எதுவும் இல்லை. அம்மாவே நான் அங்கே வர்றதை விரும்ப மாட்டாங்க. ஏன்? உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. புருஷனோட இருந்து அவருக்கு தேவையான உதவிகளை செய்யி. என்னோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. எனக்காக நீங்கள் யாரும் சிரமப்பட வேணாம். இங்கே என்னை பார்த்துக்க வேலைக்கார கிளவி இருக்கா. அதனால் ஊர் போய் சேருன்னு விரட்டிடுவாங்க. ஜீப்பை அந்த திருப்பத்தில் வளைத்து ஸ்டியரிங்கை ஸ்டெடியாக்கி கொண்டு மீண்டும் தொடர்ந்தார் தேவராஜ். ஆஃபீஸ் வாட்ச்மேன் சொன்னதை பார்க்குறப்போ ஒரு வாரமாக கல்யாணம் ஆஃபீஸுக்கே வரலன்னு தெரியுது இல்லையா? ஆமாம் இன்ஸ்பெக்டர். அதே மாதிரி ஒரு வாரமாக அந்த டைப்பிஸ்ட் பொண்ணும் ஆஃபீஸுக்கு வரல இல்லையா? ஆமாம், அப்படித்தான் வாட்ச்மேன் சொன்னான். 2ஐயும் இணைச்சி பார்க்க தோணலையா உங்களுக்கு? என்ன சொல்கிறீங்க? 2 பேருமா சேர்ந்து எங்கேயாவது அவர் பாதி சொல்லவே நடுங்கும் குரலில் கத்தினாள் ஷைலஜா. இன்ஸ்பெக்டர், தேவராஜ் அலட்டி கொள்ளாமல் மெதுவான குரலில் சொன்னார். தப்பாக நினைக்காதீங்க. எல்லா கோணத்தையும் பார்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அவர் அப்படிப்பட்டவர் இல்லை.
அது எனக்கு நல்லா தெரியும். என் மேல அவர் உயிரையே வச்சிருக்காரு. என்னை தவிர வேற ஒரு பொண்ணை அவர் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாரு. லேசாய் சிரித்துக்கொண்டே தேவராஜ் சொன்னார். என்னோட அனுபவத்துல நான் பார்த்த வரைக்கும் கள்ளக்காதல் விவகாரங்கள்ல மாட்டிக்கிட்ட நிறைய பேர்களோட மனைவிமார்கள் தங்களோட கணவனை பத்தி இப்படித்தான் ரொம்ப உயர்வா மதிச்சு வச்சிருக்காங்க. ஏதாவது சந்தர்ப்பத்துல கணவனோட கள்ளக்காதல் அம்பலமாகிறப்போதான் உண்மையான சொரூபத்தை அதிர்ச்சியோட பாக்குறாங்க. இல்ல இன்ஸ்பெக்டர், கல்யாண் அப்படிப்பட்டவர் இல்ல. நீங்க எல்லாரையும் போல அவரையும் நினைக்காதீங்க. உங்களோட நம்பிக்கை வீண் போகாம இருக்கணும்னு தான் நானும் விரும்புறேன். ஆனா நான் அந்த டைப்பிஸ்ட்டை இந்த கோணத்துல தான் விசாரிச்சு பார்க்க போறேன். அந்த பொண்ணை விசாரிச்ச பிறகுதான் நான் ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும். ஷைலஜா லேசாய் விசும்ப ஆரம்பித்தாள். அவள் விசும்பும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தார் தேவராஜ். என்னாச்சு? ஏன் அலறீங்க? போலீஸ்கிட்ட போனா கண்டதையும் கேட்பாங்கன்னு நான் நாராயண் சார்கிட்ட அப்பவே சொன்னேன். இன்ஸ்பெக்டர் என்னோட நண்பர் தான், அப்படி எதுவும் கேட்க மாட்டாருன்னு எனக்கு தைரியம் கொடுத்தாரு அவரு. ஆனா நீங்க உங்க போலீஸ் குணத்தை காட்டிட்டீங்க. அநியாயமா அவர் மேல சந்தேகப்படுறீங்க. படிச்ச பொண்ணான நீங்களே இப்படி பேசலாமா? இப்படி திடீர்னு உங்க கணவர் காணாம போவார்னு என்னைக்காவது நீங்க எதிர்பார்த்தீங்களா? இல்ல. ஆனா அந்த அசம்பாவிதம் இப்ப நடந்திருக்கு இல்லையா? அதே மாதிரி அசம்பாவிதங்கள் எப்ப வேணா எப்படி வேணா நடக்கலாம். எல்லா விதமான கோணத்திலும் அணுகி பார்த்தாதான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும். 1000 சொன்னாலும் என்னால நீங்க சொல்ற மட்டமான கோணத்தை ஏத்துக்க முடியல இன்ஸ்பெக்டர். என்னோட கணவரின் மனசு ஒரு பனித்துளியை போல சுத்தமானது. அவள் சொன்னபோது ஆபீஸ் வந்திருந்தது. தனி காம்பவுண்ட் சுவருக்கு மேலே தலையை நீட்டிக்கொண்டு ஒரு நீல் செவ்வக போர்டு. அதில் நீல நிற பின்னணியில் வெள்ளை வர்ண எழுத்துக்கள் கல்யாண் ஏஜென்சிஸ் என்று பளிச்சிட்டன. மீடியம் கட்டிடத்தின் 2 புறமும் வாத நாராயண மரங்கள் அடர்த்தியான கிளைகளோடும் இலைகளோடும் காற்றில் அசைந்து கொண்டிருந்தன. கிரீம் நிற பெயிண்ட் அடித்த முகப்பு கதவில் பெரிய பூட்டு ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. கிராதிகேட்டுக்கு அருகில் இருந்த கூண்டில் வாட்ச்மேன் இருந்தான். இவர்களை பார்த்ததும் அவசரமாய் ஓடி வந்து கதவை திறந்தான். ஷைலஜாவிடம் பவ்யம் காட்டினான். வணக்கம் மேம் சாப். அவள் பதிலுக்கு தலையை அசைத்துவிட்டு தேவராஜை கூட்டிக் கொண்டு உள்ளே போனாள். 10 அடிக்கு 20 அடியில் ஒரு ரிசப்ஷன் ஹாலும் அதில் பாதி அளவுக்கு ஆபீஸ் ரூமும் இருந்தது. சுவர் பூராவும் வால்பேப்பர்கள் ஆக்கிரமித்திருந்தன. ஒரு மேசை நாற்காலியை சரணடைந்த தேவராஜ் ஷைலஜாவிடம் சொன்னார். நீங்க அந்த டைப்பிஸ்ட் பொண்ணோட விலாசத்தை தேடி எடுங்க. அதுக்குள்ள நான் வாட்ச்மேன் கிட்ட தனியா விசாரிக்க வேண்டியிருக்கு. பஸ்ஸரை அழுத்தினாள் ஷைலஜா. 3வது அழுத்தலுக்கு முன்னால் வாட்ச்மேன் ஓடி வந்து நின்றான். அவனை பார்த்து ஷைலஜா கட்டளையிட்டாள். இன்ஸ்பெக்டர் கேட்குற கேள்விக்கெல்லாம் யோசிச்சு ஒழுங்கா பதில் சொல்லு. சரி மேம் சாப். அவன் தலையாட்ட டைப்பிஸ்ட் பெண்ணின் விலாசத்தை தேடுவதற்காக ஆபீஸ் அறைக்குள் நுழைந்தாள் ஷைலஜா. கதவை மூடும் இழுவை கதவு இறுக்கமாய் சாத்தி கொண்டது. வாட்ச்மேனிடம் தேவராஜ் கேட்டார். உன் பேர் என்ன? ஓம் பிரகாஷ் சார். எத்தனை வருஷமா இங்கே வேலை பார்க்குற? 6 மாசமா இங்கே இருக்கேன் சார். அதுக்கு முன்னால ஒரு பங்களாவில் வாட்ச்மேனாக இருந்தேன். நல்ல சம்பளம் கிடைக்கும்னு இவர் பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருந்தாரு. நேரில் வந்து பார்த்தேன். எனக்கு இங்கே வேலை கிடைச்சிது. உன்னோட டியூட்டி டைம் என்ன? 24 மணி நேரமும் இந்த கேட்டே கதின்னு தான் நான் கிடப்பேன். பகலில் கொஞ்சம் நேரம் அந்த ரூமில் படுத்திருப்பேன். அப்படின்னா ஆஃபீஸுக்கு ரெகுலராக வந்து போகிறவங்கள பற்றி உனக்கு தெரியும் இல்லையா? யார் யாரோ வருவாங்க. நோட்டில் பேர் எழுதி வச்சுட்டு போக சொல்லுவேன். நோட் எங்கே? கேட்டில் வச்சுருக்கேன் சார். அப்புறமா எடுத்துக்கொடு. அவன் தலையை ஆட்ட தேவராஜ் தொடர்ந்து கேட்டார். எப்போ இருந்த ஆஃபீஸ் பூட்டி இருக்கு? போன வாரம் திங்கக்கிழமையிலேருந்தே சார் வரல. உங்ககிட்ட எந்த தகவலும் சொல்லலையா? எதுவுமே சொல்லலை சார். திங்கக்கிழமை டைப்பிஸ்ட் பொண்ணு ஆஃபீஸுக்கு வந்ததா? இல்லை, அந்த பொண்ணு வரல. அப்படின்னா திங்கக்கிழமை கல்யாண் வரமாட்டாருன்னு அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். அந்த பொண்ணுக்கிட்ட ஒருவேளை அவர் சொல்லியிருக்கலாம் சார். நான் கேட்க போகிற கேள்விக்கு நீ ஒளிவு மறைவில்லாமல் பதில் சொல்லணும். அந்த பொண்ணுக்கிட்ட கல்யாண் எப்படி பழகுவார்? அவர் கேள்விக்கு லேசாய் முகம் மாறினான். சார், நீங்கள் என்ன கேட்குறீங்க? உங்கள் முதலாளியும் அந்த டைப்பிஸ்ட் பொண்ணும் முதலாளி டைப்பிஸ்ட்டுங்கிற மாதிரி தான் பழகினாங்களா இல்லை வேற மாதிரி பழகினாங்களா? அந்த ஓம் பிரகாஷ் சற்றே கோப வசப்பட்டவன் மாதிரி ஆனான். சாரை பற்றி இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணுறது ரொம்ப அசிங்கம். ஆஃபீஸில் தனியாக அவரும் அந்த பொண்ணும் மட்டும்தான் இருக்காங்க. அவங்களுக்குள்ள பழக்கம் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஒருவேளை உனக்கு தெரியாமல் இருக்கலாம். கல்யாண் சார் அப்படி இல்லை, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். சரி, டைப்பிஸ்ட் பொண்ணும் அவரும் காரில் வெளியே போவாங்களா? போவாங்க. ஆஃபீஸ் வேலையாக போவாங்க. அவங்க ஆஃபீஸ் வேலையாக தான் வெளியே போகிறாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? கையில் நிறைய ஃபைல்ஸை எடுத்துகிட்டு போவாங்க. தேவராஜ் சிரித்தார். கையில் புஸ்தகத்தோடவும் யூனிஃபார்மோடவும் ஸ்கூல் பசங்க சினிமாவுக்கு போகிறது இல்லையா? எனக்கு தெரிஞ்ச விவரத்தை நான் சொல்லிட்டேன். கல்யாண் சார் ரொம்ப நல்லவர், தீர்மானமாய் சொன்னான் ஓம் பிரகாஷ். தேவராஜ் தலையசைத்தார். சரி, நீ அந்த கேட் நோட் புக்கை எடுத்து வைக்கிறேன் சார் சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து அகன்று செல்ல தேவராஜ் ஆஃபீஸ் ரூம் பக்கம் திரும்பினார். டைப்பிஸ்ட் பெண்ணின் விலாசம் இன்னுமா ஷைலஜாவுக்கு கிடைக்கவில்லை? யோசனையோடு ஆஃபீஸ் அறையின் கதவை திறந்தார். அந்த சிறிய ஆஃபீஸ் அறையின் 4 திசையிலும் பார்வையை சுழலவிட்ட தேவராஜை பளீர் என்று அதிர்ச்சி அறைந்தது. ஷைலஜா உள்ளே இல்லை.
மேசைக்கு அருகே அவள் அணிந்திருந்த கண்ணாடி வளையல் துண்டு துண்டாக உடைந்து சிதறி கிடந்தன. அத்தியாயம் 6. டவுன் பஸ்ஸிலிருந்து இறங்கினான் சிவசுப்பிரமணியன். காலை நேரம் 10 மணிக்கு. ஸ்டாப்பிங்கில் அவ்வளவாய் கூட்டம் இல்லை. டவுன் பஸ் டீசல் புகையை பெரிய கோலமாய் துப்பிவிட்டு அந்த இடத்தை விட்டு அகன்றது. எதிர்வரிசை டெலிபோன் பூத்தை நோக்கி நடைபெயர்ந்தான் சுப்பிரமணியன். ஆளில்லாத அந்த பூத்துக்குள் நுழைந்து கொக்கியில் தொங்கிக் கொண்டிருந்த ரிசீவரை கையில் எடுத்தான். எண்களை நிதானமாக சுழற்றினான். ஓரிரு வினாடிகள் ரிங் போன பின்பு, ஹலோ. எம்டி பார்த்தசாரதியின் கரகரத்த குரல் காதுக்கு வந்த பின் நாணயத்தை துவாரத்தில் செலுத்தி கொண்டே வார்த்தைகளை விடுவித்தான். குட் மார்னிங் சார், நான் சிவசுப்பிரமணியன். சொல்லு, உங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கா சார்? எதுக்காக கேட்குற? நீங்க எனக்கு கொடுத்த வேலையை இன்னைக்கு நான் நிறைவேற்றி வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கேன். வாரே வா, மேகலாவுக்காக நான் அத்தனை அப்பாயின்மெண்ட்டையும் கேன்சல் பண்ண தயாரா இருக்கேன். அவகிட்ட என்ன சொல்லியிருக்க? அவளுக்கு எதுவும் தெரியாது. இன்னைக்கு ஆஃபீஸுக்கு லீவ் போட சொன்னேன். போட்டுட்டு வீட்டில் தான் இப்போ இருப்பா. ஏதாவது பொய்ய சொல்லி அவளை இப்போ உங்கள் பங்களாவுக்கு கூட்டிகிட்டு வரேன். சிவசுப்பிரமணியன், நான் சொன்ன மற்ற விஷயமெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு சார். என்ன ஞாபகம் இருக்கு சொல்லு பார்க்கலாம். அது உங்கள் பங்களான்னு அவளுக்கு தெரியக்கூடாது. குட். அப்புறம் நீங்கள் வர்றதுக்கு முன்னால் அவளை மயக்கப்படுத்தி சுய நினைவில்லாமல் பண்ணிடணும். வெரி குட். அப்புறம் நீங்கள் சத்தம் இல்லாமல் காரியத்தை முடிச்சிடுவீங்க. அவளுக்கு சுய உணர்வு வர்றப்ப நானும் மயக்கமாகி அப்போதான் உணர்வு வந்த மாதிரியும் என்ன நடந்ததுன்னு எனக்கு எதுவும் தெரியாத மாதிரியும் நடிக்கணும். அவளுக்கு என் மேலேயும் சந்தேகம் வராது, உங்கள் மேலேயும் சந்தேகம் வராது. உங்களோட நீண்ட நாள் ஆசையும் காதும் காதும் வச்ச மாதிரி நிறைவேறிடும். வெரி வெரி குட் சிவசுப்பிரமணியன். என்னைக்கு மேகலா ஒரு வாரம் மாற்று வேலைக்கு என்கிட்ட வந்தாலோ அன்னைக்கு இருந்தே எனக்கு தூக்கம் போச்சு. என்னோட இமேஜ் கெட்டு போகாம அவளை எப்படி அடையிறதுன்னு ராத்திரியும் பகலுமா யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி உன்னை கூட்டிட்டு திடீர்னு அவளே என்னோட ஆஃபீஸுக்கு வந்தா. நீ முரண்டு பிடிச்சி எதிர்த்து நின்னா என்ன பண்ணுறதுங்கிற கவலையோட தான் கோரிக்கையை உங்ககிட்ட வச்சேன். நீ புத்திசாலி. அனாவசியமாக சென்டிமெண்ட்டுக்கு பலியாகாமல் மேகலாவையே பலி கொடுக்க ஒத்துக்கிட்ட. சிவசுப்பிரமணியன் விஷமமாய் சிரித்து கொண்டே கேட்டான். அன்னைக்கு நான் முரண்டு பிடிச்சிருந்தேன்னா நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க சார்? இதுக்கெல்லாம் ஒத்துக்காமல் உங்கள் சுயரூபத்தை மேகலாவுக்கு காட்டியிருந்தேன்னா உங்களால் என்ன செய்ய முடியும்? அந்த மாதிரி சமயத்தில் என்னோட பெரிய மனுஷன் இமேஜ் என்னை காப்பாற்றிடும் சிவசுப்பிரமணியன். எப்படி? வேலை கிடைக்காத ஆத்திரத்தில் நீ ஏதேதோ கதை கட்டுறதா நான் உன் மேலே பழிய போட்டா நான் சொல்கிறதான் உலகம் நம்பும். அந்த கதையெல்லாம் எதுக்கு இப்போ? மூட கிளப்பி விட்டுட்ட. நேரத்தை வீணாக்க வேணாம். சீக்கிரமாக காரியத்தை முடி. அவளை கூட்டிகிட்டு எத்தனை மணிக்கு கெஸ்ட் ஹவுஸுக்கு வர்ற? இன்னும் 1 மணி நேரத்தில் மேகலாவோட நான் அங்கே இருப்பேன். ஓகே. அன்னைக்கு உனக்கு அறிமுகப்படுத்தி வச்சேனே அந்த கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேன் தான் அங்கே இருப்பான். உனக்கு எல்லா விதமான ஒத்துழைப்பும் தருவான். அவனோட உதவியோட மேகலாவுக்கு மயக்க மருந்து கொடுத்துடு. ஆகட்டும் சார் என்றவன் அவசரமாய் தொடர்ந்தான். 1 நிமிடம். ரிசீவரை வச்சிடாதீங்க. சொல்லு. மேகலாவை பொறுத்த வரைக்கும் நான் மிகப்பெரிய துரோகம் செய்கிறேன். இவ்வளவுக்கு அப்புறமா நீங்கள் என்னை தூக்கி எறிய மாட்டீங்களே. எனக்கு கண்டிப்பாக வேலையை நிரந்தரமாக்கிடுவீங்களா? முட்டாள். நான் வார்த்தை மாற மாட்டேன். தைரியமாக காரியத்தை முடிச்சு கொடு. நம்பிக்கை தம்ப. ஓகே சார் என்று சொல்லி ரிசீவரை சாத்தினான் சிவசுப்பிரமணியன். அந்த குறுகலான பப்ளிக் பூத்தை விட்டு வெளியே வந்தான். ரோட்டை கடந்து 40 அடி தூரம் நடந்து செல்ல அடர்த்தியான புளிய மரத்தை ஒட்டி பிரிந்து சென்றது கிளைச்சாலை. அதில் 4வது வீடு. காலிங் பெல்லை இசைக்க விட்டதும் கொலுசொல்லி கேட்டது. கொலுசொல்லியை தொடர்ந்து கதவை திறந்தாள் மேகலா. வாங்க சிவசுப்பிரமணியன். உற்சாகமாய் அவனை வரவேற்றாள். பிரம்பு சேரின் மேல் போட்டிருந்த சதுர குஷனை தூசி தட்டிவிட்டு சொன்னாள். உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? வேலை கிடைச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆளையே காணோம். எங்களை மறந்துட்டீங்களா? சச்சா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. புதுசாக சேர்ந்ததுனால வேலை அதிகமாக இருக்குது. புது சூழ்நிலை, புது வேலை, இதெல்லாம் பழக்கமாகிற வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். எனக்கு தெரியாதா என்ன? அப்பா தான் உங்களை கேட்டுக்கிட்டே இருந்தார். அப்பா நல்லா இருக்காரா? நல்லா இருக்கார். உங்களுக்கு வேலை பிடிச்சதா? ஈஸியாக இருக்கா? வேலை பிடிச்சது, ஈஸியாக இருக்குது. ஆனால் நிரந்தரமாகணும். ஆயிடும். தன்னால் நிரந்தரமாகுமா மேகலா? அதுக்காக நாம் ஏதாவது முயற்சி எடுக்க வேணாமா? ஒழுங்காக வேலை பார்க்குறது தான் அதுக்கான முயற்சி. அப்படி இல்லை. பார்க்க வேண்டிய ஆளுங்களை பார்க்கணும், பிடிக்க வேண்டிய ஆட்களை பிடிக்கணும். நாம தான் எம்டியையே பார்த்துட்டோமே. அதுக்கு மேலே யாரை பார்க்கணும், யாரை பிடிக்கணும்? எம்டிக்கு மேலே ஒருத்தர் இருக்கார். அவர் பேச்சத்தான் எம்டி கேட்பாரு. அவர் சொல்லாமல் என்னோட வேலை நிரந்தரமாகாது. ஆஃபீஸில் எனக்கு கிடைச்ச தகவல் இது. யார் அவர்? எங்கே இருக்காரு? மகாபலிபுரம் ரோட்டில் அவரோட பங்களா இருக்குது. விலாசம் வாங்கி வச்சுருக்கேன். அவர் யாருன்னு சொல்லுங்க. உனக்கு தெரிஞ்ச ஆள் தான். எனக்கு தெரிஞ்ச ஆளா? ஆமாம். அதனால தான் நேத்திக்கு நான் ஃபோன் பண்ணி உன்னை லீவ் போட சொன்னேன். நீ மட்டும் எனக்காக அவர்கிட்ட பேசினேன்னா என்னோட வேலை நிரந்தரமாயிடும். அவர் யாருன்னு சொன்னால் தானே நான் அவர்கிட்ட பேச முடியும். என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கு இல்லையா? இருக்கு. அப்படின்னா என் கூட கிளம்பி வா. அவரை நேரில் பார்த்ததும் அட இவரான்னு நீயே ஆச்சரியப்படுவ. அவர்கிட்ட நீ சிபாரிசு பண்ணா போதும். என்னோட வாழ்க்கை பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும். மேகலா குழப்பமாய் அவனை பார்த்தாள். திடீர்னு ஃபோனில் கூப்பிட்டு லீவ் போட சொன்னீங்க.
இன்னைக்கு யாரையோ பார்க்கணும்னு சொல்லி கூப்பிடுறீங்க. யார் அவர்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனக்கு ஒரே சஸ்பென்ஸாக இருக்குது. நீ என்னை முழுசாக நம்புறவளா இருந்தா யார் என்னன்னு கேட்காம வரணும். நான் உங்களை நம்புகிறேன், எதுவுமே கேட்கல. இப்போ நீங்கள் கூப்பிட்ற இடத்துக்கு வர்றேன், போதுமா? சிவசுப்பிரமணியன் புன்னகையோடு தலையசைத்தான். போதும், கிளம்பி வா. சேலை மாற்றிக்கொண்டு முகத்தில் லேசான மேக்கப் திருத்தங்கள் செய்து கொண்டு ரெக்ஸோனா டியோடரண்ட் வாசனையோடு அருகில் வந்தாள். நான் ரெடி, போலாமா? ஒரு வினாடி அவளையே பார்த்தான் சிவசுப்பிரமணியன். என்ன அப்படி பார்க்குறீங்க? அவள் கேட்டதும் சுதாரித்து கொண்டான். ஒன்றுமில்ல, வா போலாம். தெருமுன பூத்தில் இருந்து அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டுமா சிவசுப்பிரமணியன்? என்னன்னு? உங்கள் விஷயமா மகாபலிபுரம் ரோடு வரைக்கும் போய் ஒருத்தரை பார்த்துட்டு வரேன்னு விபரம் சொல்லிடலாம். வேலை நேரத்தில் அவரை ஏன் இடைஞ்சல் பண்ணணும்? அதிகபட்சம் 2 மணி நேரத்தில் நாம் திரும்பி வந்துடுவோம். சாயந்தரம் அவர் ஆஃபீஸ் முடிஞ்சு வந்த பிறகு விபரமாக சொல்லிக்கலாம். ஒப்புதலாய் தலையை அசைத்தாள். நீங்கள் சொல்கிறது சரிதான். தெருவின் முனையை தொட்டதும் குறுக்கே போன ஆட்டோவை கைதட்டி அழைத்தான் சிவசுப்பிரமணியன். ஆட்டோ அரை வட்டம் அடித்து அவர்களை உரசி நின்றது. உள்ள உட்கார்ந்துக்கோ மேகலா. பின் இருக்கையில் அவள் அமர தொடர்ந்து சிவசுப்பிரமணியனும் ஆட்டோவுக்குள் போனான். ஆட்டோ குலுங்கலோடு ஓட ஆரம்பித்தது. போக்குவரத்து சிக்னல்களில் சிக்கி சிக்கி மீண்டும் 35 நிமிடங்களுக்கு மேல் ஓடி ஈஸ்ட் கோட் ரோட்டை தொட்டது. சவுக்கு மரங்களுக்கு மத்தியில் புதைந்திருந்த அந்த பங்களாவை நெருங்கிய போது ஆட்டோவை நிறுத்தச் சொன்னான் சிவசுப்பிரமணியன். மீட்டரை பார்த்து காசு கொடுத்த பின் ஆட்டோ தவளை கத்தலோடு சென்று விட்டது. மேகலா வெறிச்சென்றிருந்த அந்த பிராந்தியத்தை சுற்றி சுற்றி பார்த்தபடியே அவனோடு நடந்தார். இங்கே யார் இருக்காங்க சிவசுப்பிரமணியன்? உனக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்களோட கெஸ்ட் ஹவுஸுக்கு தான் நாம் போகிறோம். வெயில் காலங்கிறதால இப்போ அவரை கெஸ்ட் ஹவுஸில் தான் பார்க்க முடியும். அவர் யாருன்னு நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சிரித்தான் சிவசுப்பிரமணியன். காரணமாக தான். அவன் சொன்ன வினாடி சவுக்கு மரங்களுக்கு இடையே இருந்து அந்த கெச்சலான ஆள் தோன்றினான். யார் வேணும்? திரும்பினான் சிவசுப்பிரமணியன். கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேன். ஐயாவை பார்க்கணும். எங்கேருந்து வரீங்க? சிவசுப்பிரமணியன் ஆஃபீஸ் பெயரை சொல்ல வழிவிட்டான். ஹாலில் உட்காருங்க, அவர் பூஜையை முடிச்சுட்டு வந்துடுவார். பழமை வாசனை அடிக்கும் அந்த பங்களாவின் படிகளில் உயர்ந்தபோது மேகலா மறுபடியும் கேட்டார். நாம யாரை பார்க்க வந்திருக்கோம்னு இப்போவாச்சும் சொல்லுங்களேன். நீதான் இப்போ அவரை நேர்லேயே பார்க்க போறியே, அப்புறம் என்ன? சொல்லிக்கொண்டே சோஃபாவில் அமர்ந்தார்கள். ஓரிரு நிமிடங்களுக்கு பின் சிவசுப்பிரமணியன் சோஃபாவை விட்டு எழுந்தான். ஒரு நிமிஷம் இரு மேகலா, இப்போ வந்துடுறேன் சொல்லிவிட்டு வெளியே போனவன் அங்கே காத்திருந்த வாட்ச்மேனிடம் கிசுகிசுத்தான். இந்த பொண்ணு தான், ஃப்ரிட்ஜில் இருந்து ஜூஸ் கலந்து கொண்டு வா. அந்த ஜூஸில் இந்த மாத்திரையை கலந்துடு. பார்த்தசாரதி சார் வந்தார்னா எல்லாமே ஓகேன்னு சொல்லி உள்ளே அனுப்பிடு. சரிங்க. வாட்ச்மேன் தலையாட்டி கொண்டே அவன் கொடுத்த சின்ன பொட்டலத்தை வாங்கி கொண்டான். சிவசுப்பிரமணியன் உள்ளே வந்தான். எங்கே போனீங்க? மெலிதாய் சிரித்தான். இயற்கை உபாதை, டாய்லெட் எங்கே இருக்குன்னு வாட்ச்மேன் கிட்ட கேட்டு போயிட்டு வரேன். மீண்டும் அவள் அருகில் அமர்ந்து கொண்டான். சொற்ப நிமிடங்களில் அந்த வாட்ச்மேன் ஃப்ரிட்ஜில் வைத்திருந்த ஜூஸ் டம்ளர்களோடு வந்தான். இந்த பங்களாவில் வாட்ச்மேன் வேலையிலேருந்து சர்வெண்ட் வேலை வரைக்கும் எல்லாமே நான் தான். வரிசை தப்பின கரைப்பற்கள் தெரிய சிரித்து கொண்டே ஜூஸ் டம்ளர்களில் ஒன்றை எடுத்து மேகலாவிடம் கொடுத்தான். அதை வாங்கி சிவசுப்பிரமணியனிடம் நீட்டினாள் மேகலா. இந்தாங்க. அதை ஜாக்கிரதையாய் மறுத்தான் சிவசுப்பிரமணியன். நீ குடி மேகலா சொல்லிக்கொண்டே அவசரமாய் வாட்ச்மேன் வைத்திருந்த ட்ரேயிலிருந்து இன்னொரு ஜூஸ் கோப்பையை எடுத்துக்கொண்டான். வாட்ச்மேன் அங்கிருந்து அகன்று செல்ல இருவரும் கொஞ்சம் கொஞ்சமாய் ஜூஸை சிப்பினார்கள். காலி டம்ளரை டீப்பாயின் மேல் வைத்தபடி மேகலா மெல்ல சொன்னான். தலை சுத்துற மாதிரி இருக்குங்க சிவசுப்பிரமணியன். அவன் திரும்பி பார்த்தபோது மேகலா 2 கைகளாலும் தலையை பற்றி கொண்டு அப்படியே சோஃபாவில் துவண்டு விழுந்தாள். அடுத்த 7வது நிமிடம் ஓப்பல் ஆஸ்ட்ரா கார் சத்தமே இல்லாமல் போர்ட்டிகோவில் வந்து நின்றது. கதவை திறந்துவிட்டு பச்சி ரெடி என்கிற மாதிரி தலையை அசைத்தான். காருக்குள்ளிருந்து இறங்கிய பார்த்தசாரதி ஆசை பளபளக்கும் விழிகளோடு பங்களாவுக்குள் நுழைந்தார். அத்தியாயம் 7. தேவராஜ் திகைப்படித்து போன விழிகளோடு குரல் கொடுத்தார். ஷைலஜா? எந்த பதிலும் இல்லை. மேஜைக்கு அருகே உடைந்து சிதறி கிடந்த கண்ணாடி வளையல் துண்டுகளை பார்த்தபடியே யோசனைக்குள் மூழ்கினார். என்ன ஆயிற்று சைலஜாவுக்கு? இந்த அறைக்குள் ஏற்கனவே யாராவது இருந்தார்களா? அவளை யார் என்ன செய்தார்கள்? அறைக்கு வெளியே வாட்ச்மேன் ஓம் பிரகாஷிடம் நின்று விசாரணை நடத்தி கொண்டிருக்கிற போது ஷைலஜா எப்படி மாயமாய் மறைந்தாள்? கேள்விகள் நெஞ்சை குடைய வேகமாய் வெளியே வந்தார். ஓம் பிரகாஷ், ஓம் பிரகாஷ் குரல் கொடுத்து கொண்டே முன்புறம் செல்ல அவன் கையில் நோட்புக்கோடு மூச்சு வாங்க ஓடி வந்தான். நீங்க கேட்ட நோட்டை எடுத்துட்டு வந்துட்டேன் சார். இதுக்காகத்தானே என்ன அவசரமா கூப்பிட்டீங்க? அதை தூக்கி உடப்புல போடு. ஆபீஸ் ரூம்குள்ள போன சைலஜாவை காணோம். அந்த ஓம் பிரகாஷ் தனது கருத்த சுருக்கம் விழுந்த முகத்தில் இன்னும் ஏராளமாய் சுருக்க வரிகளை காட்டினான். என்ன சார் சொல்றீங்க? அம்மா உள்ளதானே இருந்தாங்க. இப்போ இல்ல, அவங்க கண்ணாடி வலையில எல்லாம் உடஞ்சு கிடக்கு. உள்ள யாரோ இருந்திருக்காங்க. அவங்க சைலஜா கிட்ட பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. உள்ள யாரும் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை சார். நான் தான் இரவும் பகலுமா இங்க நின்று காவல் காத்துட்டு இருக்கேனே. ஒரு வாரம் பூரா ஆஃபீஸ் பூட்டி கிடக்கு. இப்படி இருக்க உள்ள யார் இருந்திருக்க முடியும்? உள்ள போன சைலஜா இப்ப மாயமா மறைஞ்சிட்டாங்களே, அது எப்படி?
ஆஃபீஸ் ரூமுக்குள்ள இன்னொரு கதவு இருக்கு சார். அந்த கதவை திறந்தா பின்பக்கம் போகலாம். அந்த கதவு வழியா உள்ள வந்துதான் யாரோ மேம் சாப்பை ஏதாவது பண்ணியிருக்க முடியும். ஆஃபீஸ் ரூமுக்குள்ள பின்னாடி ஒரு கதவு இருக்கா? ஆமாம் சார். என் கண்ணில் படவே இல்லையே. சாதாரணமாக பார்த்தா தெரியாது. வால்பேப்பரை சுவர் புறாவும் ஒட்டி இருக்கிறதுனால அந்த கதவு இருக்கிறதே தெரியாது. அந்த கதவு வழியா இப்போ கொஞ்சம் முன்னாடி யாராவது வந்திருக்கலாம். அப்படித்தானே சொல்கிற? ஆமாம் சார். அந்த கதவு ஏற்கனவே திறந்திருந்தா தானே யாராவது உள்ளே வர முடியும். ஓம் பிரகாஷ் தலையை ஆட்டினான். அப்படி இல்லை சார். மேம் சாப் கதவை திறந்து விட்டிருக்கலாம் இல்லையா? டைப்பிஸ்ட் பெண்ணோட விலாசத்தை தேட போன சைலஜா அந்த கதவை எதுக்காக திறக்கணும்? வந்தவன் கதவை தட்டி இருக்கணும். நானோ நீங்களோ தட்டுறதா நினச்சி அவங்க கதவை திறந்திருக்கலாம். நாம் நின்றுட்டு இருந்த இடத்துல இருந்து வெளிவாசல் பார்வைக்கு தெரியாது. நீங்கள் என்னை விசாரணை செய்கிறதுல மும்மரமாக இருந்தீங்க. என்னோட கவனம் முழுசும் உங்களுக்கு பதில் சொல்கிறதுல இருந்துச்சு. இதையெல்லாம் சாதகமாக பயன்படுத்தி மேம் சாப்பை யாரோ வெளிவாசல் வழியாக கடத்திட்டு போயிருக்காங்க. வளையல் துண்டுகள் சிதறி கிடக்கிறத பார்த்தா அவங்க நிச்சயமாக போராடி இருக்காங்கன்னு தெரியுது. தேவராஜ் யோசனையாய் மோவாயை தேய்த்து கொண்டே முணுமுணுப்பாய் கேட்டார். யார் கடத்தியிருப்பாங்க? எதுக்காக கடத்தியிருப்பாங்க? கல்யாண் சார் எங்கே போயிருக்காருன்னு தெரிஞ்சாதான் தெளிவாக எதை பற்றியும் முடிவு செய்ய முடியும். சொன்னவனே ஏறிட்டு கேட்டார். அந்த டைப்பிஸ்ட் பொண்ணோட வீடு எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா? பட்டேல் நகரில் இருக்குன்னு சொல்லியிருக்கு. ஆனால் எனக்கு சரியான விலாசம் தெரியாது சார். தேவராஜ் அந்த ஆஃபீஸ் அறைக்குள் 15 நிமிட அலசல் நடத்த பணியாளர்கள் குறிப்பேடு என்று கொட்டை எழுத்தில் ஸ்கெட்ச் தீட்டப்பட்ட ஃபைல் கைக்கு கிடைத்தது. அதை புரட்டினார். ரேணுகா என்ற ஒரு டைப்பிஸ்ட் 2 வாரங்கள் வேலை பார்த்துவிட்டு ரிசைன் பண்ணியிருந்தாள். அதற்கு பிறகு மாளவிகா என்ற பெயர், பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம், முகவரி, சம்பள விபரம் என்று ஃபாரம் நீண்டது. இப்போ வேலை பார்க்குற பொண்ணோட பேர் மாளவிகாவா? ஆமாம் சார். இந்த பொண்ணு வர்றதுக்கு முன்னால் இங்கே இருந்த ரேணுகா ஏன் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போனா? தெரியல சார். இங்கே பார் ஓம் பிரகாஷ், தெரியலைங்கிற பதிலை நீ நிறைய தடவை சொல்கிற. அது சரியில்லை. உனக்கு தெரிஞ்ச விவரங்களை தயங்காமல் சொன்னாதான் என்னால் மேற்கொண்டு எதுவுமே செய்ய முடியும். உன்னோட முதலாளியை காணோம். நம்ப முடியாத விதத்தில் திடீர்னு உன் முதலாளி அம்மாவையும் காணோம். அந்த பதட்டம் உன் முகத்தில் தெரியலையே. சற்றே இறுக்கமான குரலில் தேவராஜ் சொன்னதும் அவன் முகம் மாறினான். நிதானமாக பதிலளித்தான். சார், எனக்கு தெரிஞ்ச விவரங்களை தானே நான் சொல்ல முடியும். ரேணுகா பற்றி நிஜமாவே உனக்கு எதுவும் தெரியாதா? ஒரு ஆஃபீஸில் என்ன நடக்குதுன்னு உன்னால் சொல்ல முடியாதா? சார், நான் கேட்டில் கால் கடுக்க நின்று வேலை பார்க்குறவன். உள்ளே நடக்கிற விஷயங்கள் எனக்கு அதிகமாக தெரியாதே. தவிர அந்த பொண்ணு ரேணுகா நான் வேலையில் சேர்ற அன்னைக்கு தான் வேலையை விட்டு நிற்கிது. அந்த பொண்ணு எனக்கு முன்னாடி வேலை பார்த்த வாட்ச்மேன் 2 பேருமே சரியாக வேலை பார்க்குறதில்ல. அதனால் நான் அவங்கள நிறுத்துறேன். நீ பொறுப்பாக இருந்தால் தான் இங்கே தொடர்ந்து வேலை பார்க்க முடியும்னு முதல் நாளே கல்யாண் சார் என்கிட்ட சொன்னார். அப்படின்னா அவங்களா வேலையை விட்டு நிற்கல, கல்யாண் தான் நிறுத்தியிருக்காரு. ஆமாம் சார், ராஜினாமா கடிதத்தை வாங்கிட்டு நிறுத்தியிருக்காரு. என்ன பிரச்சனைன்னு அந்த பொண்ணுக்கிட்ட நீ பேசி பார்த்தியா? இல்லை சார், நான் வேலைக்கு புதுசு, எதையாவது கேட்டு தப்பாக போயிடக்கூடாதுன்னு நான் யாரையும் எதுவும் கேட்கல. பழைய வாட்ச்மேனை நீ பார்த்துருக்கியா? நான் வர்றதுக்கு 1 வாரத்துக்கு முந்தையே அவரை அனுப்பிட்டாரு. அவர் வேலையை விட்டு நிறுத்தின ஆத்திரத்தில் பழைய டைப்பிஸ்ட்டும் வாட்ச்மேனும் சேர்ந்து கல்யாணையும் சைலஜாவையும் ஏதாவது இருக்கலாம் சார். இங்கே வேலை பார்த்தவங்களுக்கு தான் ஆஃபீஸ் ரூமில் இருக்கும் பின்பக்க கதவை பற்றி தெரியும். புதுசாக யாரும் வரல. பரிச்சயமானவங்க தான் வந்து மேம் சாப்பை கடத்தியிருக்காங்க. பணியாளர் குறிப்பேடு ஃபைலில் இருந்து முகவரிகளை தன்னுடைய பாக்கெட் டைரிக்கு மாற்றிக்கொண்டார் தேவராஜ். ஓம் பிரகாஷிடம் சொல்லிவிட்டு வெளியேறினார். ஜீப் டீசல் புகையை துப்பிக்கொண்டு சாலையில் டயர்களை சூடு பறக்க தேய்த்தது. 10வது நிமிடம் பட்டேல் நகரை தொட்டது ஜீப். குறுகலான சாலைகளில் லோயர் மிடில் கிளாஸ் குடியிருப்புகள் நெருக்கமாய் அணிவகுத்திருந்தன. ஸ்டியரிங்கை ஒரு கையால் கையாண்டு கொண்டே மறுகையால் பாக்கெட் டைரியை எடுத்து பிரித்து கதவு எண்ணையும் தெருப்பெயரையும் மனதில் வாங்கி கொண்டார். 2 திருப்பங்களுக்கு பின் ஜீப் என்ஜினை அணைத்தார். தெருவை ஒட்டினாற்போல் இருந்த அந்த டெரஸ் வீட்டின் கதவை தட்டினார். சொற்ப நிமிடங்களுக்கு பின் ஒரு நடுத்தர வயது பெண் கதவை திறந்தாள். இன்ஸ்பெக்டர் யூனிஃபார்மை பார்த்ததும் லேசான அதிர்ச்சியை முகத்தில் காட்டிவிட்டு பின் சகஜமாக முயற்சிக்கும் முகபாவத்தோடு வார்த்தைகளை விடுவித்தாள். யார் வேணும்? மிஸ் மாளவிகா வீடு இதானே? ஆமாம். மாளவிகா இருக்காங்களா? அவர் கேட்டபோது யார்மா என்று உள்ளறைக்குள் இருந்து குரல் கேட்டது. அநேகமாய் அந்த மாளவிகாவின் குரலாய் இருக்க வேண்டும். எரிச்சலும் லேசான அவஸ்தையுமாய் உள்ளே பார்த்துவிட்டு இருக்கா என்றால் அந்த நடுத்தர வயது பெண்மணி. நான் பார்க்கணும். என்ன விஷயமா? கேட்ட பெண்மணியின் குரலில் சற்று தடுமாற்றம் இருந்தது. மாளவிகா வேலை பார்த்த கம்பெனி முதலாளியை 1 வாரமாக காணோம். அவரோட மனைவியும் இன்னைக்கு மர்மமான முறையில் காணாமல் போயிருக்காங்க. அது சம்பந்தமாக நான் மாளவிகாவை விசாரணை செய்யணும். இதற்குள் வெளியே வந்து எட்டி பார்த்த அந்த மாளவிகா தன் பெரிய விழிகளில் சில வினாடிகள் அதிர்ச்சியை தோய்த்து கொண்டு நின்றாள். ரோஸ் மில்க் நிறத்தில் மேக்ஸி அணிந்திருந்தாள். ஒரு கற்றை முடி நெற்றி பரப்பில் அழகாய் விழுந்திருந்தது. ஆரஞ்சு துண்டங்களை பொருத்தி வைத்தது போல சிவப்பு மினுமினுப்போடு ஈர உதடுகள். உங்ககிட்ட விசாரிக்கணுமா? அவள் சொல்ல கண்களில் படர்ந்த அதிர்ச்சியை மறைத்து கொண்டு அவரை உள்ளே கூப்பிட்டாள். வாங்க இன்ஸ்பெக்டர். முன்கூடத்தில் அவரை உட்காரச் சொன்னாள்.
மார்புக்கு குறுக்கே கையை கட்டிக்கொண்டு கதவு நிலையில் சாய்ந்து நின்றாள் மாளவிகா. என்கிட்ட என்ன விசாரிக்கணும்? ஓரிரு மௌனத்திற்கு பிறகு ஆரம்பித்தார் தேவராஜ். உங்க கம்பெனி முதலாளி கல்யாண் காணாம போயிட்டாருன்னு உங்களுக்கு தெரியுமா? மாளவிகா உதடுகளை பிதுக்கினாள். இப்ப நீங்க சொல்லிதான் தெரியும். நீங்க ஏன் ஆஃபீஸ்க்கு போகல? எனக்கு பிடிக்கல, அதனால ஆஃபீஸை விட்டு நின்றுட்டேன். எந்த தகவலுமே இல்லாம நின்றுருக்கீங்க. சின்ன கம்பெனி, இன்னைக்கு தேதி வரைக்கும் என் கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கூட தரல. நான் மட்டும் முறைப்படி ராஜினாமா கடிதம் தரணும்னு என்ன கட்டாயம் இருக்குது? கரெக்டாக அவர் காணாமல் போன நாள்லேருந்து நீங்களும் ஆஃபீஸ்க்கு வர்றதை நிறுத்தியிருக்கீங்க. அவர் காணாமல் போனது சம்மந்தமாக உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி எதுவும் எனக்கு தெரியாது இன்ஸ்பெக்டர். வீட்டில் பொழுது வீணாக போகுதேன்னு தான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். இப்போ வேலை பிடிக்கல, அதனோட நின்றுட்டேன். அவ்வளவுதான் விஷயம். அங்கே கிட்டத்தட்ட 6 மாதமாக வேலை பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். திடீர்னு அந்த வேலை எப்படி பிடிக்காமல் போச்சு? அவரோட நடத்தை சரியில்லை. யாரு? கல்யாணோட நடத்தையா? ஆமாம். கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. கம்பெனி வேலையாக காரில் கூட்டிகிட்டு போவார். திடீர்னு ஒரு நாள் ஹோட்டலுக்கு காரை விட்டார். இங்கே ரூம் போட்டிருக்கேன்னு சொன்னார். இது எப்போ நடந்துச்சு? சனிக்கிழமை. நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் காரை விட்டு இறங்கி பஸ் பிடிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு போகவே இல்லை. ரொம்ப ரோசமுள்ள பெண்ணாக இருக்கீங்களே. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அப்படித்தானே இருக்கணும். இல்லைன்னா ஆம்பளைங்க சுலபமாக ஏமாற்றிடுவாங்க. கல்யாணுக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியாது? அன்னிலேருந்து அவரை காணோன்னு நீங்கள் சொன்னதை பார்த்தா எனக்கு ஒரு யூகம் தோணுது இன்ஸ்பெக்டர். உங்கள் யூகம் என்ன? அவர் எனக்கு பயந்து எங்கேயோ தலைமறைவாயிட்டாருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பயந்து அவர் ஏன் தலைமறைவாகணும்? அவர் பண்ண காரியத்தை அவரோட மனைவி சைலஜா கிட்ட நான் சொல்லிட்டா பல பிரச்சனைகள் உருவாகுமே. அந்த பயத்தில் அவர் தலைமறைவாகியிருப்பார். சொன்ன மாளவிகாவை துளைக்கும் பார்வையில் ஏறிட்டபடியே சொன்னார் தேவராஜ். உங்கள் யூகம் ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ அவர் மனைவி சைலஜாவும் சேர்ந்து காணாமல் போயிருக்கிறத பார்க்குறப்போ இது தப்பான யூகமாக தெரியுதே. மாளவிகா மௌனமாக யோசிக்க அவளுடைய அம்மா குறுக்கிட்டு கூப்பிட்டாள். அவள் குரலில் லேசான பதட்டம் அரும்பி இருந்தது. மாளவிகா, ஒரு நிமிஷம் இங்கே வா. என்னம்மா, நீ இப்போ இங்கே வர்றியா இல்லையா? தேவராஜ் அவளை பார்த்து தலையசைத்தார். போய் என்னன்னு கேட்டுட்டு வாங்க. மாளவிகா இஷ்டமே இல்லாதவள் போல உள்ளே போனாள். இருவருக்கும் இடையே கசகசவென்று பேச்சு சத்தம் எழுந்தது. அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பது புரியவில்லை. ஏதோ வாக்குவாதம் நடக்கிறது என்பது மட்டும் தேவராஜுக்கு புரிந்தது. சொற்ப நிமிடங்களுக்கு பின் மாளவிகா திரும்ப வந்தாள். என்ன பிரச்சனை? தேவராஜ் கேட்க அவள் அலட்சியமாய் பதில் சொன்னாள். ஒன்றுமில்லை இன்ஸ்பெக்டர், நீங்கள் எதையோ மறைக்கிறீங்க. அப்படியெல்லாம் இல்லை இன்ஸ்பெக்டர் என்று அவள் மறுத்து கொண்டிருக்கும் போதே மாளவிகாவின் அம்மா குறுக்கிட்டாள். இன்ஸ்பெக்டர், நீங்கள் சொல்றது சரிதான். இவ உங்ககிட்ட உண்மையை மறைக்கிறா. உண்மையை சொல்லிடுன்னு சொல்லத்தான் இப்போ அவளை உள்ள கூப்பிட்டேன். தேவராஜ் திகைப்போடு நிமிர்ந்து அவள் அம்மாவை பார்த்தார். மாளவிகா என்ன உண்மையை மறைக்கிறாங்க? கேட்டுக்கொண்டே மாளவிகாவை பார்க்க அவள் தலையை குனிந்திருந்தாள். அவள் அம்மாவே தொடர்ந்து சொன்னாள். கல்யாண் இவளை ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனார்னு மாளவிகா சொன்னதெல்லாம் போய். அப்படி எதுவும் நடக்கலை. கல்யாண் இவகிட்ட என்றைக்குமே தப்பாக நடந்துக்கிட்டதில்ல. அப்படின்னா ஏன் அப்படி பொய் சொல்லணும்? பொய் சொல்லி உங்களை தற்போதைக்கு சமாளித்து அனுப்பிடலான்னு நினச்சா அது தப்புன்னு நான் கூப்பிட்டு சொன்னேன். போலீஸ்கிட்ட பொய் சொன்னால் எப்படியும் அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு நான் சொன்னாலும் இவ கேட்க மாட்டேங்கிறா. தேவராஜ் மாளவிகாவிடம் திரும்பினார். இங்கே பாருங்க மிஸ் மாளவிகா, கல்யாண் காணாமல் போனதில் உங்களுக்கு ஏதாவது பங்கு இருக்கா? அவள் மறுத்தலாய் தலையை அசைத்தாள். அப்படி எதுவும் இல்லை. அப்படின்னா எதுக்காக நீங்கள் பொய் சொல்லணும்? அவள் தயக்கமாய் வார்த்தைகளை விடுவித்தாள். அது பொய் சொன்னால் உங்ககிட்ட ஏதோ தப்பு இருக்கிறதா அர்த்தம். இல்லை இன்ஸ்பெக்டர், அப்படின்னா நடந்தது என்னன்னு மறைக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் ஏன் அந்த ஆஃபீஸ்லேருந்து வேலையை விட்டு நின்னீங்க? நீங்கள் வேலையை விட்டு நிற்கவும் கல்யாண் காணாமல் போகவும் சரியாக இருந்துச்சே. ரெண்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? மாளவிகாவின் அம்மா அவளிடம் வற்புறுத்தினாள். மாளவிகா, நான் சொல்கிறத கேளு. பொய்யை சொல்லி போலீஸை அனுப்பிச்சிட்டா பிரச்சனை தீர்ந்துடும்னு நீ நினைக்கிறது தப்பு. உண்மையில் நிஜத்தை மறைச்சாதான் நமக்கு பிரச்சனைகள் அதிகம் ஆகும். அவள் வற்புறுத்தலை தொடர்ந்து மாளவிகா வாயை திறந்தாள். மன்னிச்சிடுங்க இன்ஸ்பெக்டர், போலீஸ் தொந்தரவுக்கு பயந்து தான் நான் உங்ககிட்ட ஏதாவது பொய்யை சொல்லி அனுப்பிடலான்னு நினச்சேன். நீங்கள் நான் சொல்கிறத நம்பாமல் குறுக்கு கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கிறத பார்க்குறப்போ அம்மா சொல்கிறது தான் சரின்னு எனக்கு படுது. நான் உண்மையை சொல்லிடுறேன். சொல்லுங்க, கல்யாண் ஆஃபீஸில் என்ன நடந்தது? கல்யாண் இப்போ எங்கே இருக்காரு? அந்த ஆஃபீஸில் என்ன நடந்ததுன்னு மட்டும் என்னால் சொல்ல முடியும். கல்யாண் இப்போ எங்கே இருக்காருங்கிற கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாது. நான் வேலையை விட்டு உடனே நின்றுட்டதுக்கு காரணம் சனிக்கிழமை நான் வாங்கிய அவரோட பர்சனல் ஃபேக்ஸ் செய்தி தான். தேவராஜ் நிமிர்ந்து உட்கார்ந்தார். விளக்கமாக சொல்லுங்க. எப்போவுமே அவர் ஆஃபீஸ் ரூமை பூட்டிட்டு போயிடுவார். அன்னைக்கு சாயங்காலம் ஆஃபீஸை பூட்டலை. நான் எதேச்சியாக உள்ளே போனப்போ ஃபேக்ஸ் மெஷின் வச்சுருந்த கபோர்டு கூட திறந்தே தான் கிடந்துச்சு. ஃபேக்ஸில் அவருக்கு ஏதோ செய்தி வந்திருப்பதும் தெரிஞ்சது. நான் அதை எடுத்து பார்த்தேன். அதிர்ச்சி, உடம்பெல்லாம் பதட்டம். ஃபேக்ஸில் வந்த அந்த பேப்பரை சுருட்டி பேக்கில் போட்டுக்கிட்டு வேர்க்க விறுவிறுக்க வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மா கிட்ட அதை காட்டினப்போ இனிமேல் நீ அந்த ஆஃபீஸுக்கே போக வேணான்னு சொல்லிட்டாங்க.
கல்யாண் என்னை தேடி வருவாரேன்னு பயந்துட்டே தான் குறுகுறுப்போட இந்த 2 வாரத்தை நகர்த்திக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவர் வரல. லேசா நிம்மதியாச்சு. என்ன ஃபேக்ஸ் செய்தி அது? இன்னும் அதை பத்திரமா வச்சிருக்கீங்களா? மாளவிகா அந்த கசங்கின காகிதத்தை கொண்டு வந்து நீட்டினாள். மினி சைஸில் ஏதோ ஒரு நகரத்தின் மேப். அதில் வெடிகுண்டு வைக்கப்பட வேண்டிய முக்கிய இடங்கள், கல்யாணிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த வேலை முடிப்பதற்கான கால அவகாசம். பாகிஸ்தானிலிருந்து கொடுக்கப்பட்டிருந்த அந்த செய்தியை பார்த்த தேவராஜ் உச்சபட்ச அதிர்ச்சியை தொட்டார். அத்தியாயம் 8. மேகலா கனமாய் அழுத்தியிருந்த இமைகளை மெல்ல பிரித்தாள். சோஃபா ஃபோமில் அழுந்த படுத்து கிடந்ததில் உடம்பின் அத்தனை பாகங்களிலும் வலி தெரித்தது. சுற்றுப்புறம் மங்களாய் தெரியவே விழிகளை கசக்கி விட்டாள். மெல்ல மெல்ல மசமசப்பு விலகியது. திரைச்சீலைகள் அசையும் ஜன்னல்கள். திரைச்சீலை விலகிய போது கண்ணில் பட்ட சவுக்கு மரங்கள் எல்லாம் அவளுடைய நினைவுகளை திரும்ப கொண்டு வந்தது. சிவசுப்பிரமணியன் தன்னை ஏதோ ஒரு கெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டி வந்தது நினைவில் மோதியது. அதற்கப்புறம் என்ன ஆயிற்று? யோசித்தபடியே மெதுவாய் எழுந்து உட்கார்ந்தாள் மேகலா. எதிர் சோஃபாவில் சிவசுப்பிரமணியன் உட்கார்ந்திருப்பது தெரிந்தது. அவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். வாட்ச்மேன் ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்ததும் அதை குடித்த பின்பு நினைவு தப்பி போனதும் ஞாபகத்தில் மோதியது. எத்தனை நேரம் மயங்கி கிடந்தோம்? இடைப்பட்ட நேரத்தில் என்ன நடந்தது? சிவசுப்பிரமணியனை ரொம்பவே நம்பிவிட்டோமா? சந்தர்ப்பம் பார்த்து அவன் ஏமாற்றி விட்டானா? அவன் முகத்தை ஊடுருவி பார்த்தாள். அதில் நம்பிக்கை துரோகத்தின் மெல்லிய ரேகைகள் கூட தெரியவில்லை. அவளை பார்த்து மெலிதாய் புன்னகைத்தான். என்ன மேகலா, ரொம்ப டயர்டா இருக்கா? மேகலா பதில் புன்னகை இல்லாமல் படபடப்போடு கேட்டாள். சிவசுப்பிரமணியன், என்ன நடந்தது? ஜூஸை குடிச்சதும் நீ மயங்கி விழுந்துட்ட. உங்களுக்கு ஒன்றும் ஆகலையா? நீ குடிச்ச ஜூஸ்ல மயக்க மருந்த கலக்க ஏற்பாடு செஞ்சதே நான் தானே. சிரித்து கொண்டே சொன்ன அவனை ஆத்திரமும் கவலையும் ததும்ப பார்த்தாள். ஏன் இப்படி செஞ்சீங்க? எனக்கு வேலை கிடைக்கிறதுக்காக நீ ரொம்ப சிரமம் எடுத்துக்கிட்ட இல்லையா? கிடைச்ச வேலையை தக்க வைக்கிறதுக்காகத்தான் நான் இந்த காரியத்தை செய்ய வேண்டி வந்தது. மேகலா அதிர்ச்சியாய் பார்க்க அவன் தொடர்ந்தான். என்னோட வேலையை நிரந்தரமாக்கணும்னா எம்டி பார்த்தசாரதி கொடுக்குற முதல் வேலையை தப்பில்லாம செஞ்சு முடிக்கணும்னு சொன்னார் இல்லையா? ஆமா, அந்த முதல் வேலை வேற ஒன்றும் இல்லை. இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு உன்னை கூட்டிட்டு வந்து மயக்கப்படுத்தணும். நீ மயங்கி கிடக்கிற போது அவர் சத்தமில்லாம வந்து உன்னை உரிச்சு பார்த்து அனுபவிச்சுட்டு போயிடுவாரு. மேகலாவுக்குள்ளிருந்த அழுகை வெடிக்கும் அபாயங்கள் எழுந்தன. அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க. உங்களோட சுயநலத்துக்கு என்ன பலி கொடுக்க துணிஞ்சிட்டீங்களா? நீ சொன்ன பதில் பாதி சரி பாதி தப்பு. புருவங்கள் முடிச்சிட்டு கொள்ள அவனை பார்த்து கேட்டாள். என்ன சொல்றீங்க? அவர் கொடுத்த வேலையை செய்ய நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா உன்னை பலி கொடுக்க நான் தயாரா இல்லை. அவர் சொன்ன காரியத்தை செய்ய ஒத்துக்கிட்டா என்னை பலி கொடுக்க துணிஞ்சிட்டதா தானே அர்த்தம்? இல்லை மேகலா, நான் மறுத்துட்டு வந்துட்டா அவரோட சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்த முடியாமலே போயிடும். அந்த பெரிய மனுஷனோட சின்னத்தனத்தை உனக்கு பட்டவர்த்தனமாக காட்டியாகணும்னு நான் திட்டம் போட்டேன். அந்த திட்டத்தின்படி உன்னை இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டிட்டு வந்து மயக்கப்படுத்துறது வரைக்கும் சரியா செஞ்சேன். நீ மயங்கி விழுந்த கொஞ்ச நேரத்துல அவர் வந்து சேர்ந்துட்டாரு. ஆனா அவரோட சுண்டு விரல் கூட உன் மேல பட நான் விடல. மேகலா அந்த கெஸ்ட் ஹவுஸை சுற்றும் முற்றும் பார்த்தாள். எம்டி பார்த்த சாரதியை என்ன செஞ்சீங்க? புன்னகைத்தபடியே எழுந்தான் சிவசுப்பிரமணியன். என் கூட வா, காட்டுறேன். சேலையை சரிபடுத்தி கொண்டு அவன் பின்னால் சென்றாள் மேகலா. கெஸ்ட் ஹவுஸின் ஹாலில் இருந்து பிரிந்து சென்ற அந்த அறையின் பிளந்த கதவில் நுழைந்து செல்ல மேகலா திடுக்கிட்டு போனாள். அந்த படுக்கை அறையின் ஒரு மூலையில் பார்த்தசாரதியும் இன்னொரு மூலையில் வாட்ச்மேனும் சுருண்டு கிடந்தார்கள். இவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. அவள் குரல் நடுங்க அவனை பார்த்தாள். அவன் சிரித்து கொண்டே சொன்னான். ரத்தம் வராம அடிக்கும் கலை எனக்கு தெரியும். என்கிட்ட செமத்தியா வாங்கி கட்டியிருக்காங்க. இவங்க 2 பேரும் நார்மல் ஆகிறதுக்கு 4 நாளாவது ஆகும். சிவசுப்பிரமணியன், என்ன இப்படி பண்ணிட்டீங்க? இனிமே எப்படி இவரோட கம்பெனியில வேலை செய்ய முடியும்? இந்த மாதிரி சின்ன புத்தி உள்ளவங்க கிட்ட எதுக்காக வேலை செய்யணும்? ராஜினாமா பண்ணிடு. வேலை கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். 2 பேருமே வேலையை பறி கொடுத்துட்டு என்ன செய்ய முடியும்? இவனை மாதிரி ஆட்கள் கிட்ட வேலை பார்க்கறத விட பட்டினி கிடந்து சாகலாம். இந்த ஆளோட சுயரூபத்தை உனக்கு நான் காட்டிட்டேன். இப்படிப்பட்டவங்கிட்ட நான் வேலை பார்க்க மாட்டேன். அதுக்கு மேல உன்னோட இஷ்டம். சொல்லிவிட்டு வெளிவாசலை நோக்கி நடக்க ஆரம்பித்தவனின் கையை பற்றினாள் மேகலா. என்ன கோபமாயிட்டீங்களா? உங்ககிட்ட கோபப்பட எனக்கு என்ன உரிமை இருக்கு? உங்க வாழ்க்கையை விட என்னோட கற்பை பெருசா மதிச்சு காப்பாத்திருக்கீங்க. உங்களை விட என்கிட்ட யாருக்கு உரிமை இருக்கு? நானும் தீர்மானிச்சிட்டேன். எனக்கு இந்த வேலை வேணாம். குட், 2 பேருமா சேர்ந்து வேற பக்கம் முயற்சி செய்யலாம். மேகலாவின் உதடுகளில் சின்ன புன்னகை தோன்றியது. அவசியம் இல்லை. ஏன்? என்கிட்ட வேற ஒரு யோசனை இருக்கு. என்ன? என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு. சரி, உங்களுக்கு கம்ப்யூட்டர் பற்றி தெரியும். ஆமா, உங்களுக்கு நல்லா டைப்பிங் தெரியுமே. ஒரு கம்ப்யூட்டரை வாங்கி போடுங்க. வெளிநாட்டில இருந்து ஆர்டர் எடுத்து தர்றேன்னு என்னோட தோழி ஒருத்தி ரொம்ப நாளாவே என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. அவளோட யோசனையை செயல்படுத்த இதுதான் சரியான நேரம்னு நினைக்கிறேன். 4 பழைய கம்ப்யூட்டர் வாங்கி போடுவோம். சிவசுப்பிரமணியனின் முகப்பரப்பில் மலர்ச்சி பிறந்தது. தலையை ஆட்டினான். செய்யலாமே. 2 பேருக்குமே ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும்.
இனிமேல்தான் நிம்மதியை தொலைக்கப் போகிறார்கள் என்பது அப்போது அவர்களுக்கு தெரியாது. அத்தியாயம் 9. அதிர்ச்சி விலகாத முகத்தோடு மாளவிகாவை பார்த்தார் தேவராஜ். எவ்வளவு பெரிய விஷயத்த அலட்சியமா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க, உடனடியா போலீஸ்கிட்ட சொல்ல வேணாமா? மாளவிகா தயங்கி தயங்கி பதில் அளித்தாள். விசாரணைங்கிற பேர்ல அடிக்கடி தொந்தரவு பண்ணுவாங்கங்கிற பயத்துல தான் நான் பேசாம இருந்துட்டேன் இன்ஸ்பெக்டர். படிச்சவங்களே இப்படி ஒதுங்கி இருந்தா எப்படி குற்றவாளிகளை பிடிக்க முடியும், எப்படி குற்றங்களை தடுக்க முடியும்? உங்ககிட்ட இதை தவிர வேற பேப்பர்ஸ் ஏதாவது இருக்கா? இல்ல, வழக்கமா அந்த ஃபேக்ஸ் மெஷின் கபோர்டுக்குள்ள பூட்டி வைக்கப்பட்டிருக்கும். கல்யாண் சாரை தவிர வேற யாரும் அதை யூஸ் பண்ண முடியாது. அன்னைக்கு அவர் வெளியே போயிட்டாரு, கபோர்டை பூட்டாமலும் போயிட்டாரு. அதனாலதான் இந்த செய்தியை நான் ரிசீவ் பண்ண முடிஞ்சுது. அப்படின்னா அந்த ஃபேக்ஸ் மூலமா ரெகுலரா நிறைய தகவல்கள் வந்துட்டு இருந்திருக்கு, அப்படித்தானே? ஆமா இன்ஸ்பெக்டர். அவர் அடிக்கடி வந்து சந்திக்கக்கூடிய நபர்களா உங்களுக்கு தெரியுமா? இந்த 6 மாசத்துல அவரை தேடி ஆபீஸுக்கு யாரும் வந்ததே இல்லை. ஆச்சரியமா இருக்கே. ஒரு வியாபாரம் நடத்துறாருன்னா 4 பேர் அவரை வந்து பார்க்காம இருக்க முடியாதே. இந்த ஆபீஸுக்கு யாரும் வரமாட்டாங்க. சில மில்லுக்கு அவரே போவாரு. என்னையும் கூட்டிட்டு போயிருக்காரு. காட்டன் பிசினஸ் நடத்துறதா பெயரளவுல வெளியுலகத்துக்கு காமிச்சிட்டு உள்ள பெரிய பெரிய சதி வேலைகளுக்கு அடிக்கல் போட்டுட்டு இருந்திருக்காருன்னு தான் தோணுது. மாளவிகா மௌனமா இருந்தாள். தேவராஜே தொடர்ந்து சொன்னார். நடந்த விவரங்களை தெளிவா எழுதி விசாரணையின் போது இந்த ஃபேக்ஸ் தகவலை என்கிட்ட ஒப்படைச்சதா குறிப்பிட்டு ரிப்போர்ட் ஒன்று ஸ்டேஷன்ல கொடுத்துடுங்க. தேவைப்பட்டா மறுபடியும் வர்றேன். அவளிடம் விடைபெற்று ஜீப்புக்கு வந்தார். ஜீப்பை ஸ்டார்ட் செய்து கொண்டு சாலைகளை விழுங்கி கொண்டு பயணித்தார். டெல்லியின் மைய பகுதியில் இருந்த விஸ்தாரமான அரசாங்க கட்டிடத்திற்குள் நுழைந்து செல்ல கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் சென்டர் ஆஃப் சிட்டி போலீஸ் என்ற சின்ன போர்டுடன் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் மூலையில் இருந்தது அந்த சிறிய அலுவலகம். ஜீப்பை ஓரமாய் நிறுத்திவிட்டு உள்ளே சென்றார் தேவராஜ். முன்னறையில் மரத்தால் ஆன மேஜைக்கு பின்னே உட்கார்ந்திருந்த இளைஞன் அவரை பார்த்ததும் விஷ் செய்தான். தேவராஜ் கேட்டார், கம்ப்யூட்டர் என்ஜினியர் இருக்காரா? இருக்காரு சார். அவன் உள்ளே காண்பிக்க திரைச்சீலையை விலக்கி கொண்டு சென்றார். ஏசி குளிரில் அந்த பென்டியம் கம்ப்யூட்டர் தெரிந்தது. திரையில் ஸ்கேன் செய்யப்பட்ட மண்டை ஓடு அந்த என்ஜினியர் இழுத்த இழுப்புக்கெல்லாம் அசைந்தது. தேவராஜின் காலடி சலனம் கேட்டு திரும்பினார். புன்னகைத்தார். வாங்க இன்ஸ்பெக்டர். அருகில் இருந்த குஷன் இருக்கையில் அமர்ந்து கொண்டே நேராக விஷயத்துக்கு வந்தார் தேவராஜ். என்கிட்ட ஒரு நகரத்தோட ஒரு பகுதி மேப் இருக்கு. ஒரு சின்ன பகுதியை பெருசுபடுத்தி வரைஞ்ச மேப்பு. மேப்ல எந்த இடங்கிற விவரம் எதுவும் இல்லை, வெறும் கோடுகள் மட்டும்தான் இருக்கு. உங்க கம்ப்யூட்டர் அது எந்த இடம்னு கம்பேர் பண்ணி சொல்லுமா? என்ஜினியர் தலையாட்டினார். தாராளமா. இந்தியாவின் எந்த இடத்தையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஜியோகிராபிக்கல் சாஃப்ட்வேர் இந்த கம்ப்யூட்டர்ல இருக்கு. அட்லஸ்ல இருந்து 1 மில்லிமீட்டருக்கு 1 மில்லிமீட்டர் சைஸ்ல உள்ள இடத்தை ஜூம் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாலும் அது எந்த இடம்ங்கிறத கச்சிதமா கண்டுபிடிச்சு சொல்லிடும் அந்த சாஃப்ட்வேர். தேவராஜ் அந்த ஃபேக்ஸ் காகிதத்தை அவரிடம் நீட்டினார். என்ஜினியர் காகிதத்தை வாங்கி மேசையில் வைத்து நீள் செவ்வக ஸ்கேனரை அதன் மேல் நகர்த்தினார். ஃபேக்ஸ் காகிதத்தில் இருந்த வரைபடம் கம்ப்யூட்டர் திரைக்கு இன்ஸ்டன்டாய் தாவிக்கொண்டது. தொடர்ந்து ஜியோகிராபிக்கல் வியூவர் என்று திரை மலர்ந்து அதன் ஒரு மூலையில் ஸ்கேன் செய்த மேப் சின்ன சதுரமாய் நின்றது. இன்ஜினியர் மேலும் சில பொத்தான்களை அழுத்த 10-15 வினாடிகள் காலாவதியான பின் மேப்பில் இருந்த இடம் எது என்பதை கம்ப்யூட்டர் திரையில் எழுதி காட்ட திக்கென்று அதிர்ந்தார் தேவராஜ். அத்தியாயம் 10. 4 கம்ப்யூட்டர் இயந்திரங்களோடு சின்ன கிளாஸ் பார்ட்டிசியன் வேலைப்பாட்டோடும் அழகாயிருந்தது ஆபீஸ். மேகலாவின் அப்பா தனுஷ்கோடி சிவசுப்பிரமணியனை நினைத்து நினைத்து புகழ்ந்து கொண்டே இருந்தார். சிவசுப்பிரமணியன், என்னமோ தெரியல, உன்னை பார்த்த முதல் நிமிஷமே உன் மேல நம்பிக்கை வச்சேன். என்னோட நம்பிக்கை வீண் போகல. நீ மட்டும் இல்லைன்னா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அந்த பணக்கார நாய் பார்த்த சாரதி அவனோட பணபலத்தையும் அதிகாரத்தையும் வச்சு என் பொண்ணை ஏதாவது செஞ்சிருப்பான். சிவசுப்பிரமணியன் சிரித்தான். முடிஞ்சு போன கெட்ட சம்பவத்தை பத்தி ஏன் பேசுறீங்க சார்? விட்டு தள்ளுங்க. புது பாதைக்கு வந்துட்டோம். பழசு எதையும் நினைக்க வேணாம். மேகலா ஆமோதித்தாள். அவர் சொல்றது சரிதான்ப்பா. ஆரம்பிச்ச 2வது வாரத்திலேயே இந்த ஆபீஸ் சூடு பிடிச்சிடுச்சு. 2 பேருமே ஒரு ஈர்ப்போட இந்த வேலையில மூழ்கிட்டோம். பழச பத்தி பேச வேணாம். அவள் சொன்ன வினாடி டெலிபோன் தன் தொண்டையை எலக்ட்ரானிக் உபயத்துடன் மிருதுவாக திறந்தது. மேகலா ரிசீவரை எடுத்தாள். ஹலோ, ஒரு ஆண் குரல் பேசியது. மிஸ்டர் சிவசுப்பிரமணியன் இருக்காரா? இருக்கார். நீங்க யார் பேசுறது? தனுஷ்கோடிங்கிறவர் அவரோட விசிட்டிங் கார்டை என்கிட்ட கொடுத்திருந்தாரு. நம்பர் 10 ராஜாஜி நகருக்கு அவரை வர சொல்றீங்களா? என்கிட்ட டேட்டா என்ட்ரி ஒர்க் பல்கா இருக்கு. இங்க வந்த பிறகு மற்ற விஷயங்களை பேசிக்கலாம். ஓகே, இன்னும் 10 நிமிஷத்துல அவர் அங்கே இருப்பார். ரிசீவரை வைத்த மேகலா புன்னகைத்தாள். புது ஆர்டர். யார் கூப்பிட்டாங்க? யாரோ ஒரு ஜென்ஸ் வாய்ஸ். உங்களைத்தான் கேட்டாங்க. ஸோ நான் ஆஃபீஸை பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. நம்பர் 10 ராஜாஜி நகர் அவங்க விலாசம். அங்கே நீங்கள் 10 நிமிஷத்துக்குள்ளே போயிடலாம். சிவசுப்பிரமணியன் சன்னி ஜிப்பின் சாவியை பொறுக்கி கொண்டு அங்கிருந்து அகன்றான். அந்த சிவப்பு நிற 2 சக்கர வாகனத்தை
உசுப்பிக்கொண்டு ஆக்சிலேட்டரை முறுக்க சாலையில் அளவான வேகத்தில் மிதந்தது. 10வது நிமிடம் ராஜாஜி நகரை எட்டி பிடித்து 10 என்று கொட்டை எழுத்தில் தெரிந்த காம்பவுண்டுக்குள் நுழைந்தான். காலிங் பெல்லுக்கு வேலை கொடுக்க தடிமனான ஆள் ஒருவன் கதவை திறந்தான். சிவசுப்பிரமணியன்? முகத்தில் கேள்விக்குறியோடு குரலை எழுப்பினான் அந்த ஆள். ஆமா, கொஞ்சம் முன்னாடி ஃபோன் பண்ணது நீங்க தானே? எஸ், வாங்க, உள்ள வாங்க. சிவசுப்பிரமணியன் ஹாலுக்குள் நுழைந்தான். என்ன வேலை? ஏதாவது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டா, ப்ரெஸ் மேட்ரா? உட்காருங்க, நிதானமா பேசலாம். அதாவது என்ன வேலைன்னு எனக்கு தெரியாது, மேடத்துக்கு தான் தெரியும். ஓகே, உங்க மேடத்தை வர சொல்லுங்க, நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். ஆசாமி உள்ளே பார்த்து குரல் கொடுத்தான். மேடம்? பக்கவாட்டு அறையிலிருந்து உற்பத்தியானவளை பார்த்து உச்சந்தலையில் சம்மட்டி அடி வாங்கியவன் போல் ஆனான் சிவசுப்பிரமணியன். ஷைலஜா வந்து கொண்டிருந்தாள். ஷைலஜா? அவள் அவனை ஊடுருவி பார்த்து கொண்டே கேலியாக புன்னகைத்தாள். சைலஜாவா? யூ ஆர் ராங். உன் பேரு சிவசுப்பிரமணியன்னா என் பேர் எப்படி சைலஜாவா இருக்க முடியும்? இப்போ என் பேரு நளினா. சில வினாடி அதிர்ச்சியுடன் நின்றிருந்தவன் பிறகு சுதாரித்து கொண்டு மெல்ல பேசினான். சைலஜா, எனக்கு தீவிரவாதத்தில் நம்பிக்கை இல்லை. வெடிகுண்டு வச்சு அப்பாவி மக்களை சாகடிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. எல்லாரும் மனுஷங்க தான். எல்லார் உடம்புலையும் ஓடுறது ஒரே ரத்தம்தான். அதனால தான் டெல்லியிலேருந்து சந்தர்ப்பம் பார்த்து ஓடி வந்துட்டேன். அப்படின்னா நீ இயக்கத்தில் சேர்ந்துருக்கக்கூடாது. இயக்கத்தில் சேர்ந்து 6 மாதம் பயிற்சி எடுத்திருக்கக்கூடாது. பாகிஸ்தானில் எனக்கு ஒரு சின்ன வேலை கிடைச்சிருந்தா நான் இந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டேன். அணுகுண்டு தயாரிக்கிறது, அண்டை நாடுகளில் தீவிரவாதத்தை வளர்க்கிறது, இதிலேயே கவனமாக இருந்து இந்த 50 வருடத்தில் பாகிஸ்தான் அரசாங்கம் நாட்டின் பொருளாதாரத்தை அதல பாதாளத்துக்கு தள்ளிடுச்சு. அதனால எங்கே பார்த்தாலும் வேலையில்லா திண்டாட்டம், உள்நாட்டு குழப்பம். அதையும் சாதகமாக பயன்படுத்தி இளைஞர்களுக்கு பணம் கொடுத்து இன்னும் தொடர்ந்து தீவிரவாதத்தை வளர்க்கறதுலேயே குறியா இருக்காங்க. அந்த பணத்தை பயன்படுத்தி இந்தியாவுக்கு வர முடிவு செஞ்சேன். அதன்படி பயிற்சி எடுத்தேன். இந்திய தலைநகர் டெல்லியில் முக்கிய இடங்களில் வெடிகுண்டு வைக்கும் வேலையை வாங்கிக்கிட்டு நம்ம குழுவோட இந்தியாவில் கால் பதிச்சேன். காட்டன் பிஸ்னஸ் போர்வையில் காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்க கையில் பணம் கிடைச்சதும் சரியான நேரம் பார்த்து சென்னைக்கு தப்பிச்சு வந்துட்டேன். நமக்கு தான் இயக்கத்தில் சேர்ந்த நாள்லேருந்தே சொந்த பேரை மறக்கிறது கைவந்த கலையாயிடுச்சே. கிராமத்து இளைஞர் சிவசுப்பிரமணியன் ஆனேன். மேகலாங்கிற பொண்ணோட நல்ல நட்பு கிடைச்சிது. இப்போ அந்த நட்பின் உதவியோட நிம்மதியான வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கேன். தயவு செஞ்சு அதை நீ கெடுக்க வேணாம் சைலஜா. அவள் அவனை தீர்க்கமாய் பார்த்து கொண்டு சொன்னாள். உனக்கு 6 மாத காலம் பயிற்சி தர்றதுக்கு இயக்கம் எவ்வளவு செலவழிக்குது தெரியுமா? அதே மாதிரி டெல்லியில் ஒரு இடத்துல வெடிகுண்டு வைக்கணும்னா யாருக்கும் சந்தேகம் இல்லாதபடி நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண, தம்பதிகள் போல வாடகைக்கு பிளாட் எடுத்து பணம் கொடுத்து கிராமத்து வயசான ஆட்களை அம்மா அப்பா போல நடிக்க வச்சு நிஜமாவே திட்டத்தை நிறைவேற்ற இருந்தோம். இயக்கத்தின் பணத்தோட பாதியில் நீ தலைமறைவாயிட்ட. பிளாட் செக்யூரிட்டி கார்டு பகதூரால போலீஸ் இன்ஸ்பெக்டர் தேவராஜ் நம்ம பிளாட்டுக்கே விசாரிக்க வந்துட்டாரு. அதை தவிர்க்க முடியலை. அவர் கூட ஆஃபீஸுக்கு போய் நான் அங்கிருந்து தப்பிச்சு போய் இயக்கத்து ஆட்களோட சேர்ந்து உன்னை தேட ஆரம்பித்தோம். 100-120 கோடி ஜனங்கள் உள்ள இந்த தேசத்தில் உன்னை கண்டுபிடிக்கிறது சிரமம்தான். இருந்தாலும் அண்டர் கிரவுண்ட் தாதாக்கள் அத்தனை பேர்கிட்டையும் உன்னை பிடிச்சு தந்தா சன்மானம் கிடைக்கும்னு அறிவிச்சிருந்தோம். அவங்க பார்வையிலும் நீ சிக்கலை. ஆனால் அந்த பொண்ணு மேகலாவுக்காக பார்த்த சாரதியை அடிச்சு போட்டியே. அவர் உன்னை பழிவாங்க அண்டர் கிரவுண்டு தாதாக்களை அணுகியிருக்காரு. நீ அடித்த விதம் நம்ம இயக்கத்தில் பயிற்சி பெற்றவங்கிறத காட்டி கொடுத்துடுச்சு. தாதாக்கள் தகவல் கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு சில லட்சங்கள் இயக்கம் கொடுத்துருக்கு. அதையும் சேர்த்து இயக்கத்துக்கு எத்தனை லட்சங்கள் உன்னால நஷ்டம். அதை நீ ஈடுகட்டாமல் இயக்கத்தை விட்டு போக முடியாது. நான் என்ன செய்யணும்? உங்ககிட்ட ஒப்படைக்கப்பட்ட வேலையை நீயே முடிச்சு தரணும். உன்னோட பொறுப்பில்லாதனத்தால் பாராளுமன்ற பகுதியை சுற்றி வெடிகுண்டு வைக்க இருந்த திட்டம் ஃபேக்ஸ் காகிதத்தின் மூலமாக போலீஸ் கைக்கு போயிருக்கு. பாதுகாப்பு இறுகிடுச்சு. இப்போ இயக்கம் புது வியூகம் வகுத்திருக்கு. அதை நிறைவேற்றி கொடுத்துட்டு நீ உன் இஷ்டம் போல போகலாம். இல்லைன்னா? கேட்ட சிவசுப்பிரமணியத்தை பார்த்து சிரித்தாள் சைலஜா. நீ ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கியே தனுஷ்கோடி, மேகலா 2 பேருமே எங்களோட குண்டுகளுக்கு பலியாயிடுவாங்க. என்ன சொல்ற? உங்க கம்ப்யூட்டர் ஆஃபீஸில் ஒரு மைக்ரோ வெடிகுண்டை பொருத்தி இருக்கோம். எந்த யமகாதகனாலும் அந்த மைக்ரோ வெடிகுண்டு இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்ச சில மணி நேரங்களுக்குள்ளாக அடுத்த வெடிகுண்டு யமனை பொருத்த தயங்க மாட்டோம். நீ உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை பொறுப்பாக முடிக்கிற வரைக்கும் மைக்ரோ வெடிகுண்டு குட்டி யமனா அவங்கள துரத்திக்கிட்டே இருக்கும். அதுலேருந்து அவங்கள காப்பாற்ற நினச்சா வேலையை முடிச்சு கொடு. இல்லைன்னா உன்னோட ஒழுங்கினத்துக்கு விலையா உன்னோட உயிரை மட்டும் இல்லை, அவங்க உயிரையும் சேர்த்து தர வேண்டி இருக்கும். ஷைலஜா, என்னோட உயிர் போகிறத பற்றி எனக்கு கவலை இல்லை. அவங்க அப்பாவிகள். என்னால் இயக்கத்துக்கு பண நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு நினச்சா எப்பாடுபட்டாவது அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துடுறேன். ஆனால் மனித உயிர்களை பழிவாங்கும் நடவடிக்கைகளில் என்னால் துணிஞ்சு ஈடுபட முடியாது. சைலஜா அவனை பார்த்து சீறினாள்.
துப்பாக்கியும் வெடிகுண்டுமா அலையிற ஒரு கோஷ்டியை ஏமாத்த துணிஞ்ச நீ இதுக்கும் துணிஞ்சுதான் ஆகணும். இவ்வளவு பெரிய இயக்கத்தை இளிச்சவாய இயக்கமா நினைச்சிட்டியா? நீ செஞ்ச துரோகத்துக்கு இந்நேரம் உன்னை துப்பாக்கி தோட்டாவால பொத்தல் பொத்தலா தொலைச்சு போட்டிருக்க முடியும். ஆனா அது முட்டாள்தனம். உனக்காக செலவழிக்கப்பட்ட பணம், நிமிஷங்கள் எல்லாமே உபயோகப்படணும். அதனால நீ வேலைய பிசகில்லாம செஞ்சு முடிக்கிறது தான் உனக்கு இருக்கிற ஒரே வழி. அப்படி இல்லைன்னா உன்னோட அன்புக்குரியவங்க சுக்கல் சுக்கலா சிதறி போவத நீ கண் முன்னால பார்க்கலாம். எனக்கு யோசிக்க டைம் வேணும், சிரித்தாள் சைலஜா. தாராளமா, இன்னும் 4 மணி நேரம் உனக்கு டைம் தர்றேன். அதுக்குள்ள எங்களுக்கு சாதகமான பதில நீ சொல்லணும். இல்லைன்னா சரியா 240வது நிமிடம் உன்னோட அந்த கம்ப்யூட்டர் ஆபீஸ் சின்ன சின்ன செல்லுகளா நொறுங்கி போயிருக்கும். வாட்சை பார்த்தான் சிவசுப்பிரமணியன். 4 மணி 10 நிமிடங்கள். அந்த வீட்டை விட்டு வேகமாக வெளியே பாய்ந்தான். சன்னி ஜிப்பை அசுர வேகத்தில் பறத்தி ஆபீஸை தொட்டான். மேகலா வியப்பாய் அவனை பார்த்தாள். என்ன, போன வேகத்துல திரும்பி வந்துட்டீங்க? போன காரியம் என்னாச்சு? ஆர்டர் கிடைச்சுதா? முகம் பூராவும் வியர்வை துளிகள் பேரா போட்டிருக்க படபடத்தான் அவன். மேகலா, அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். உங்க அப்பா இங்க? அவர் உள்ள இருக்காரு, கம்ப்யூட்டர்ல ஏதோ பார்த்துட்டு இருக்காரு. முதல்ல அவரை கூட்டிட்டு நீ வீட்டுக்கு போ. என்ன திடீர்னு? மணி 4 தானே ஆகுது. ராத்திரி 9 மணிக்கு தானே வழக்கமா ஆபீஸை பூட்டுவோம். சொன்னா கேளு மேகலா. நோ, இந்த மாதிரி இருந்தா பிசினஸ் படுத்துடும். என்ன காரணமா இருந்தாலும் சரி, கரெக்ட் டயத்துக்கு ஆபீஸை திறந்து கரெக்ட் டயத்துக்கு ஆபீஸை சாத்தணும். ஆபீஸை நான் பாத்துக்கிறேன், நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கொஞ்சம் டைப் பண்ணி தரேன்னு அப்பா சொன்னதால அவரை கம்ப்யூட்டர் முன்னால உட்கார வச்சிருக்கேன். ரொம்ப நேரம் அவரால் கம்ப்யூட்டர் திரையை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்க முடியாது. அவர் எழுந்ததும் நான் வேலையை தொடர்ந்து பண்ணணும். வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன், அப்பப்போ வேலைகளை முடிக்கணும். அவன் அவஸ்தையான குரலில் கத்தினான். மேகலா, நான் காரணத்தோட தான் சொல்றேன். ப்ளீஸ், நீங்க 2 பேரும் முதல்ல வீட்டுக்கு போங்க. என்ன காரணம்னு சொல்லுங்க. காரணம் ஏத்துக்கக்கூடியதா இருந்தா நான் இப்பவே கிளம்பிடுறேன். தொடர்ந்து அவள் பிடிவாதமாய் பேசி கொண்டிருக்க சட்டென்று அவனை மீறி கத்திவிட்டான் சிவசுப்பிரமணியன். இந்த ஆபீஸுக்குள்ள ஒரு சக்தி வாய்ந்த மைக்ரோ வெடிகுண்டு வச்சிருக்கு. மேகலா திகைப்பும் குழப்பமுமாய் அவனை பார்த்தாள். என்ன சொல்றீங்க? விபரமா இப்ப நான் எதுவும் சொல்ல முடியாது. வெடிகுண்டா? யார் வச்சாங்க? நம்ம ஆபீஸ்ல ஏன் வச்சாங்க? நீங்க ஏதாவது ஜோக் அடிக்கிறீங்களா? இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி கூட இல்லையே. ஜோக் இல்ல மேகலா, நிஜமான நிஜம். அப்படின்னா போலீஸுக்கு ஃபோன் பண்ணலாம். நான் சொல்றதை கேளு. போலீஸுக்கு ஃபோன் பண்ணக்கூடிய சூழ்நிலையில நான் இல்லை. ஏன் ஏன்னா ஏன்னா ஏன் பேச்ச பாதியில நிறுத்திட்டீங்க? வாட்சை பார்த்தான் சிவசுப்பிரமணியன். 20 நிமிடங்கள் எகிரி இருந்தன. நேரத்தை வீணாக்காத மேகலா. அந்த வெடிகுண்டு எந்த நிமிஷமும் வெடிக்கலாம். அதுக்குள்ள அதை கண்டுபிடிச்சு வெடிக்காம பண்றதுதான் இப்போதைக்கு முக்கியம். அவன் பரபரத்து கொண்டிருந்த வினாடி உள்ளறைக்குள்ளிருந்து தனுஷ்கோடி வந்தார். அவர் கையில் கருப்பு நிறத்தில் பிளாஸ்டிக்கால் போர்த்தி இருந்த உள்ளங்கை சைஸ் வஸ்து. சிவசுப்பிரமணியன், நீ சொல்ற மைக்ரோ வெடிகுண்டு இதுதானே? சிவசுப்பிரமணியன் திடுக்கிட்டு போய் அவரை பார்த்து அலறினான். சார், அதை முதல்ல தூர எறியுங்க. ஏன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது வெடிக்க போகுது. தனுஷ்கோடி சிரித்தார். கவலைப்படாத, அதை செயல் இழக்க செய்தாச்சு. இப்போ பல்ல பிடுங்கின பாம்புக்கு சமம். திகைப்புடன் அவரை ஏறிட்டான். செயல் இழக்க செஞ்சாச்சா? யாரு பண்ணது? சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணன். யார் அவரு? நீ பணத்தோட உன்னோட சூட்கேஸை பஸ் ஸ்டாப்ல பறிகொடுத்தியே, அதுக்கு அடுத்த நாள் அந்த திருடன் பிடிபட்டுட்டான். சூட்கேஸ் போலீஸ் கைக்கு கிடைச்சிடுச்சு. கிருஷ்ணனுக்கு என்ன தெரியும்? பல வருஷமா பஸ் ஸ்டாப்ல பார்த்து பழக்கம். அன்னைக்கு நான் உனக்கு உதவி செஞ்சு கூட்டிட்டு போனது அவருக்கு தெரியும். அதனால எனக்கு தகவல் கொடுத்து வர சொன்னாரு. உன்னோட சூட்கேஸை குடஞ்சு பார்த்ததுல நீ தீவிரவாதியா இருக்கலாமோன்னு சந்தேகப்படுறதா சொன்னாரு. ஆனா எனக்கு முகங்களை படிக்க தெரியும். சிவசுப்பிரமணியனை பார்த்தா அந்த மாதிரி கெட்ட நோக்கங்கள் உள்ளவனா தெரியலன்னு சொன்னேன். கொஞ்ச நாட்கள் உன்னை நெருக்கமா கண்காணிக்கலாம், அதுக்கப்புறம் முடிவு செய்யலாம்னு தீர்மானிச்சார் கிருஷ்ணன். நீ சொன்ன சொந்த ஊர் விபரங்கள் எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சுது. உன் மேல சந்தேகம் மேல ஆரம்பிச்சது. மேகலாவை கெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டிட்டு போனப்ப சந்தேகம் அதிகரிச்சுது. ஆனா அங்க நீ செஞ்ச காரியம் உன் மேல இருக்கும் சந்தேகத்தை குழப்பி விட்டுடுச்சு. நீ நல்லவனா கெட்டவனான்னு மறுபடியும் குழப்பம் தலை தூக்கிடுச்சு. பார்த்தசாரதியை நீ தாக்கினதுக்கு அப்புறம் தான் ஒரு தெளிவான அவுட்லைன் கிடைக்க ஆரம்பிச்சது. அதுக்கு காரணம் தீவிரவாதிகளுக்கு நீ இருக்கும் இடம் பத்தி தகவல் கிடைச்சு அவங்க உன்னை கண்காணிக்க ஆரம்பிச்சது தான். உன்னை ஏற்கனவே போலீஸ் கண்காணிச்சிட்டு இருக்கிறது தெரியாம அவங்களும் கண்காணிப்புக்கு உள்ளானாங்க. கும்பலை ஒட்டு மொத்தமா பிடிக்கணும்னு சில நாட்கள் காத்திருந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சைலஜா உட்பட பலரையும் கைது பண்ணிட்டாங்க போலீஸ். டெல்லி இன்ஸ்பெக்டர் தேவராஜுக்கு தகவல் கொடுத்து அங்க உள்ள இவங்க ஆட்களையும் கைது செஞ்சாச்சு. இனிமே கல்யாண், கணித்கர், அப்துல், ஜான்சன் இந்த பெயர்கள் அத்தனையையும் மறந்துட்டு நீ விரும்பின மாதிரி கிராமத்து சிவசுப்பிரமணியனா புத்தம்புது வாழ்க்கையை தொடங்கலாம். தனுஷ்கோடி நீளமாய் சொல்லி முடித்ததை கேட்டு நெகிழ்ந்து போய் நின்றிருந்தான் சிவசுப்பிரமணியன். இன்னும் பிரமிப்பிலிருந்து விடுபடாமல் அவனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் மேகலா. முற்றும்.